Hi guys, welcome to Cheeky Chica. Tuck, tuck, tuck. Look at the speed. The paddle up, paddle down, gone in 10 seconds. That's speed, and you know what is fast? Freedom 1 UPI. That's all. No buffering, no loading. Just scan, paid, sold. Super Chica. In auction or chai shop, speed is everything. Don't be slow like a test match. Experience lightning speed. Download Shriram One app today. Zoom, pay with Freedom 1 UPI and get $250 cash back. முக்கு மேல ராஜா Hey. Hey. Golda. Hey. What a day, Chica. Wow. 28.4 crores on two uncapped cricketers, 14.2 crores, record-breaking mini auction, and a highest price for a player in mini auction, Pathom Cameron Green, beating Mitchell Stark's record. அதுக்கப்புறம் அந்த two uncapped players going at 14.2 crores, both for CSK. CSK பாத்தீங்களா இல்லையா? Daddy's Army-ல இருந்து யூத் ஆர்மியா மாறி இருக்காங்க. ஒரு கம்ப்ளீட் பிவிட், ஒரு 360-degree U-turn. KKR 64 crores, money well spent. Do they have the best bowling attack in IPL? And the bowling attack, Fizz, Pathirana, Varun Chakravarti, Harshit Rana, Sunil Narine, Vaibhav Arora. அந்த அட்டாக் பாக்குறதுக்கு பயங்கரமா இருக்கு. பட் ஓவரால் நானும் நானி சரும் ஃபுல் ஆக்ஷனை கவர் பண்ணோம் Chika. So I'll start with you. Your first thoughts on this auction? See, நான் பார்த்த full auction பார்த்தேன். I think Cameron Green as usual expected தான். Everybody knew Cameron Green. அவன் தான் சொன்ன சிட்னி வாங்கிட்டான், மெல்பர்ன் வாங்கிட்டு இருக்கான், பர்த் எல்லாரும் லேண்ட் வாங்கிருக்காங்க. It was expected. CSK போவாங்க, எல்லாரும் போனாங்க. So that is expected. So there's no surprise in Cameron Green. 25 crores, I think frankly speaking, I expected it. And honestly speaking, he deserves it. இப்ப Cameron Green என்ன good thing for Cameron Green and Calcutta என்ன ஆகும்னா, அவனோட பிடிச்ச பொசிஷன் கிடைக்கும். He will play at 1, 2, 3 ஆடுவான், கன்சிஸ்டன்ட் ஆடுவான். He won't go number 4 and 5. So ஆடுனா ஓப்பனிங் ஆடுவான், number 3 தான் மேக்ஸிமம் போடுவான். That is a very very good position for Cameron Green and KKR. So KKR நல்லா பண்ணிருக்காங்க. இன்னொன்னு பார்த்தா மதிஷா பத்திரனா, அது எல்லாருக்குமே தெரியும். அவன் பிராவோ தான் அவனை பண்ணா, பிராவோ தான் எடுத்து போடுவாங்க. அதையும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். இன்ஃபேக்ட் நம்ம சிக்கா சொல்லி முன்னாடி சொன்னோம், பத்திரனா ஷுவரா KKR தான் போன, அவங்க கையில பர்ஸ் இருக்கு, அவங்க தான் போவான்னு. ஸோ ஆப்வியஸ்லி பட் எவ்வளவு பேர் போனாங்க அவனுக்கு 18 கோடி பாக்கி, எல்எஸ்டி போயிதான் இருந்தாங்க அவனுக்கு. புரியவே இல்லை எனக்கு. அவ்வளவு பெரிய போலர் நானே சிஎஸ்கே பிட்டே பண்ணல, பாத்தியா இல்லையா? சிஎஸ்கே பிட்டு பண்ணல. பட் நிஜமாவே ஈஸி அந்த அளவுக்கு பெரிய போலர் பத்திரனா 18 crores போறது நானி. அப்படி நீங்க 18 crores அந்த அளவுக்கு பெரிய போலரான்றது நீங்க கேட்கணும்னா, நான் உங்ககிட்ட ஹானஸ்டா ஒரு கேள்வி கேட்க போறேன். பின்ன எஸ், சிஎஸ்கே they have pivoted completely. அது சொல்லடா, என்ன சொல்ல வரேன்னா, okay, I'm happy for see the paisa pati, I'm happy for the players. I'm not questioning the players. I'm saying obviously Pathirana, because last year's performance is very ordinary. Pathirana last year IPL performance, but he பார்த்தா சில பேர் ஒரு performance தூக்கிடுறாங்க எல்லாரையும். நீ பார்த்தா ஃப்ரேசர் மக ஒரியான் கனடா பண்ண சீன்லயே காணோம், டெவான்காவே சீன்லயே காணோம். பட் இந்த மாதிரி போலர்ஸ்லாம் பண்ணலாம் கூட இந்த மாதிரி ஒரு போறாங்க. பட் இட்ஸ் அங்கேயும் I would say Pathirana is again a huge risk. நம்ம சிஎஸ்கே பண்ண அவன் Pathirana bowling எப்படி பட்டா பாக்கியம் பட இல்லைக்கு bowling தான் அவன். நீ என்ன நினைக்கிற நானி Pathirana பத்தி? இல்ல கண்டிப்பாவே பத்திரனாக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு 18 கோடி எல்லாம் எனக்கு தெரிஞ்சு நாட் ஒர்த் இட். ஷூராவே நான் எதிர்பார்த்தது பத்திரனாக்கு ஒரு 10 கோடி 8 கோடி இதுக்கு மேல வந்து போறதுக்கு வந்து வாய்ப்பே இல்லைன்னு நினைச்சேன். அதாவது இது என்ன காமிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நாட்டுல நல்ல போலர்ஸே இல்ல. அதாவது நீங்க வந்து திருப்பி யூ ஹேவ் டு ஃபால் பேக் ஆன் தி பத்திரனாஸ் அண்ட் மத்தபடி பாருங்க, திருப்பி கட்சியில போகும்போது ஹென்ரி, டுவார்ஷியஸ்னு லேக் ஆஃப் குவாலிட்டி ஃபாஸ்ட் போலர்ஸ். இப்போ கமின்ஸ், ஸ்டார்க், ஹேசல்வுட், பும்ரா இந்த மாதிரி போலர்ஸ் எல்லாம் எல்லாமே ஆல் தே ஆர் ஆல்ரெடி இன் சம் டீம். ஸோ இருக்கிறதுல பார்த்து எடுக்கும் போது பத்திரனா லுக்ஸ் பெட்டர். ஓ பரவாயில்ல, அட்லீஸ்ட் நம்ம எண்ட் ஓவர்ஸ் வந்து முடிச்சிடலாம். சிஎஸ்கே வரதுக்கு கேகேஆர் ஒன்னு சென்சிபிளா பண்ணாங்க, பிசியும் முடிச்சிட்டாங்க. அங்கதான் நான் நினைச்சேன் சிஎஸ்கே விட்டாங்கன்னு நினைச்சேன் நான். அவங்க என்ன பண்ணா பத்திரனாக்கு பேக்கப்புக்கு பிஸ் வச்சுட்டாங்க. அங்கதான் ஐ தாட் சிஎஸ்கே மிஸ் தி ட்ரிக். அங்க விட்டுறக்கூடாது, பிஸ் விட்டுறக்கூடாது. பத்திரனா விட்டேன் டிசைட் பண்ணிட்டல, யூ ஷுட் ஹவ் கான் ஆல் அவுட் ஃபார் பிஸ். பிஸ் வந்து நீ 12 crores அப்போ நான் பிஸ் நடத்துக்கிறேன் அப்படின்னு. ஏன்னா நம்மளுக்கு அந்த ஒரு போலர் தேவை. நம்மளுக்கு அந்த ஒரு ஓப்பனிங் போலர், அந்த டெத் போலிங் இல்ல நம்மளுக்கு. ஓப்பனிங்ல இருக்கான், கலீல் அஹ்மத் இருக்கான், அவனுக்கு ஃபைன் வெரி குட், அவனா இருக்கான். பட் எலிஸ் இருக்கான். பட் Pathirana விட்டுறக்கூடாது. சிஎஸ்கே அங்கதான் ஐ தாட் தே மிஸ் ட்ரிக் லைக் மிஸ்ஸிங் Pathirana. I mean sorry, Fizz.
Absolutely nailed it, Chika. CSK ஓட 2 filling slots இந்த ஆக்ஷனுக்குள்ள வரும்போது we'll start with CSK of course. பத்திரானா அந்த 2 filling slots நீங்க பாத்தீங்கன்னா they needed a death bowler very badly. லாஸ்ட் இயரே நம்ம பார்த்தோம் they struggled. பத்திரானா wasn't at his best, so they needed a replacement. ஒரு நல்ல டெத் பவுலர் தேவை. இப்போதைக்கு கரண்ட் சிஎஸ்கே லைனப்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ப்ரூவன் டெத் பவுலர் இன் வேர்ல்ட் கிரிக்கெட் நேத்தன் எல்லிஸ் நம்ம சொல்லலாம். ஐபிஎல்ல எப்படி பண்ணுவாரு வெயிட் பண்ணி பார்க்கணும். தி அதர் திங் வாஸ் சிகா Ravindra Jadeja was traded at 14 crores. இதுதான் perspective. Ravindra Jadeja was traded at 14 crores. To go and pick an uncapped player who's never played an IPL game before at 14.2, more than Jadeja. I feel அந்த ரெண்டு பிளேயர்ஸும் சூப்பர் கிரிக்கெட்டர்ஸ் சிக்கா. அது மட்டும் ஆனா சொல்லிடுறேன், கார்த்திக் சர்மாவும் சரி பிரசாந்த் வீரும் சரி they deserve to go for a high price in the IPL auctionல. ஆனா சிஎஸ்கே இந்த ரெண்டு பேருக்கும் போனதுனால தான் எனக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கு. 28.4 கோடி நீங்க ஒரு ரெண்டு பிளேயர் மேல ஐபிஎல் ஆடாத பிளேயர், ஒரு மேட்ச் கூட ஆடாத பிளேயர் மேல இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்திருக்காங்க. ரொம்ப ஹை ரிஸ்க் ஹை ரிவார்டுன்னு எனக்கு தோணுது சிக்கா. both of them deserve the price because of their performance, but two players in the same team அது ஒரு எனக்கு கொஞ்சம் ஒரு ஹை ரிஸ்கா தெரியுது சிக்கா. ஓகே நானி ஃபர்ஸ்ட் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ கேக்குறேன். நானும் உங்களோட நீங்க உங்களோட ஆர்குமெண்ட் கேட்டது. லெட் மீ அண்டர்ஸ்டாண்ட் ஃபர்ஸ்ட். நானி ஃபர்ஸ்ட் உங்களோட தாட் ப்ராசஸ் என்னன்னு. அனியோட தாட் ப்ராசஸ் சொல்லிட்டான். அவன் என்ன சொல்றான், ரெண்டு பேரும் குட் கிரிக்கெட்டர்ஸ், அத ஒன்னு எடுத்துக்கலாம், ஒன்னு இவ்வளவு பெரிய வேணா ரிஸ்க். நீ என்ன நினைக்கிறேன் அனி? ஐ கிவ் a final say my sir. இல்ல நான் எனக்கு ரெண்டு கிரிக்கெட்டர்ஸ் போனதை பத்தி நான் தப்பே சொல்ல மாட்டேன். ஏன்னா ரெண்டு பேரும் டிஃபரெண்ட் பிரீடு. இவர் வேற பர்பஸ்க்கு எடுத்தது, அவர் வேற பர்பஸ்க்கு எடுத்தது. சிம்பிளா பத்திரனாக்கு, அதாவது நான் எங்க தெரியுமா சிஎஸ்கே இந்த ரெண்டு பேரும் 14, அதாவது பிரைஸ்ன்றது அந்த ஆக்ஷனோட டைனமிக்ஸ்ல மற்ற டீம்ஸ் போறத பார்த்து, பட் நமக்கு என்ன பிளேயர் வேணும்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ சிஎஸ்கே வாண்டட் தீஸ் டூ பிளேயர்ஸ். இவங்க போனாங்க, பிரைஸை விட்டுருங்க. ஸோ பட் என்னன்னா அதே இதுல பிஸுக்கு இவங்க போயிருக்கணும். நீங்க பத்திரனாக்கு போல நீங்க பிஸுக்கு போயிருந்தீங்கன்னா இந்த ஆக்ஷன் ஃபென்டாஸ்டிக்கா நடந்திருக்கும். இந்த ரெண்டு பிளேயர்ஸ் வாங்கி கூட நீங்க பிஸையும் வாங்கியிருந்தீங்கன்னா தென் உங்க டீம் செட் ஆயிருக்கும். சோ நீங்க அங்க மிஸ் பண்ணிட்டீங்க. அதுதான் the main point that they have missed. என்னோட ஒப்பீனியன் தெரியுமா, நீ ஒரு 13 மாதிரி நாங்க போடுறீங்களா, மரத்துக்கு முன்னாடி ஒரு 13 போட சொன்னேன். ஆயுஷ் மாத்ரே சர்டினிட்டி, சஞ்சு சர்டினிட்டி, ருத்ராஜ் ஏகாத் சர்டினிட்டி, உர்வில் பட்டேல் சர்டினிட்டி. எங்க சீக்கா உர்வில் பட்டேல் சர்டினிட்டி? இப்போ சிஎஸ்கேக்கு ஒரு ஃபன் ஃபேக்ட் உங்களுக்கு கொடுக்கட்டா. டீன்ல ஒரு விக்கெட் கீப்பர் இருக்கான், 20ஸ்ல ஒரு விக்கெட் கீப்பர் இருக்கான், 30ஸ்ல ஒரு விக்கெட் கீப்பர் இருக்கான், 40ஸ்ல தல தோனி இருக்காரு. 4 ஏஜ் குரூப்லயும் விக்கெட் கீப்பர் எடுத்து வச்சிருக்காங்க. நீங்க 14.2 crores கார்த்திக் சர்மாவை எடுத்துட்டு நீங்க அவர் ஆட வைக்காம உர்வில் பட்டேல் அவருக்கு முன்னாடி ஆடுவாரா? உர்வில் பட்டேல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு தெரிஞ்சு அந்த டாப் 3க்கு அவர் தான் ரீப்ளேஸ்மெண்ட் எனக்கு தோணுது சீக்கா. ஐ திங்க் 4ல டெவால் புருவேஸ், 5ல டூபே, 6ல கார்த்திக் சர்மா வருவாரு, 7ல தோனி, 8ல பிரசாந்த் வீர், 9, 10, 11, 12 is absolutely right. So அதுதான் சீக்கா. CSK ஓட trade was a good window. I thought Sanju Samson was a very good trade. ஒரு சூப்பர் செட், உங்க டாப் ஆர்டர் செட், டாப் 5 of CSK செட், பெர்ஃபெக்ட். அந்த பேட்டிங் செட் என்ன சீக்கா தலையாட்டுறீங்க? CSK ஓட டாப் 5 நீங்க தான சீக்கா. 11 ஒதுக்க மாட்டேன். என்ன சேஞ்ச் பண்ணுவீங்க பின்ன நீங்க சொல்லுங்க. இல்ல நீ முடி, உன் ஆர்குமெண்ட் முடி, நான் கவுண்ட் பண்ணி ஆர்குமெண்ட் நீ ஃபர்ஸ்ட் முடிச்சிடுவானே. ஓகே, சோ என்னோட ஒரே ஒரு பாயிண்ட் ஆஃப் கன்டென்ஷன் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும், நீங்க 14.2 crores ரெண்டு ஒரு ஆல்ரவுண்டர் அண்ட் பிரசாந்த் வீர், ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் கார்த்திக் சர்மா, இண்டிவிஜுவலி பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் சூப்பர் கிரிக்கெட்டர்ஸ். ஆனா கார்த்திக் சர்மா சையத் முஷ்டாக் அலியில ஒரு 50யும் அடிக்கல, பெரிய ஸ்கோர் கிடையாது, ரெப்புடேஷன்ல எடுத்திருக்காங்க. அவர் எல்லா ட்ரையல்ஸ்க்கும் போய் நிறைய 6s அடிச்சதுனால, அந்த லோவர் லீக்ல அடிச்சதுனால, ஒரு டிஎன்பிஎல் மாதிரி அவரோட லோக்கல் லீக்ல அடிச்சதுனால அந்த ரெப்புடேஷனுக்காக எடுத்திருக்காங்க. சோ அது ஒரு பெரிய ரிஸ்க் சீக்கா. நீங்க ஐபிஎல் விளையாடாம எல்லாரும் சொல்லலாம். லாஸ்ட் இயர் நீங்க பாருங்க, உர்வில் பட்டேல், பிரியன்சாரியா, ஆயுஷ் மாத்ரே, இவங்க எல்லாம் அன்னோன் டேலண்ட்ஸ் பயங்கரமா பண்ணாங்கன்னு. பட் இந்த அன்னோன் டேலண்ட்ஸ் எல்லாம் 14 crores எடுக்கல சீக்கா. எல்லாம் 1, 2, 3 crores எடுத்தது. அந்த பிரஷர் இருக்காது. இப்போ நீங்க 14 crores ஒரு பிளேயர் எடுத்தீங்கன்னா, நீங்களே ஒரு பிளேயர்னா 14 crores நீங்க ஒரு ஆடாத பிளேயரை நீங்க எடுக்கிறீங்கன்னா உங்க மேல பிரஷர் எவ்வளவு பிரஷர் இருக்கும்? ஒன்னு சொல்லட்டுமா, ஆயுஷ் மாத்ரே பத்தி யோசிச்சுட்டு, என்னடா இந்த 30 லட்சம் எடுத்துட்டு போய் கைட்டு விட்டீங்க என்ன அப்படின்னு போட்டு நான் ஐயோ பாருங்க ஆயுஷ் டேய் நான் பசங்க அடுத்த வருஷம் ஆக்ஷன் போயிருப்பேன், ஏன் ஆயுஷ் மாத்ரே நினைச்சிட்டு இருப்பான்.
டெவல் பிரூஸ் நினைச்சிட்டு இருப்பான். டெவல் பிரூஸ் நினைச்சிருப்பான், ஐயோ எனக்கு 3-4 கோடி ரூபாய் கொடுத்து என்ன எடுத்தாங்க, இப்போ விட்டாங்க 14 கோடி ரூபாய் அவன் நினைச்சிட்டு இருப்பான். உர்வின் பட்டேல் நினைச்சிருப்பான், ஐயோ 30 lakhs விட்டு என்ன கை விட்டாங்களே ஐயோ அப்படி நினைச்சிட்டு இருப்பான். Frankly speaking, in the auction dynamics, all these two people, I mean, I'm very happy for these two boys, both Prashant Veer and of course Karthik Sharma. I'm not bothered about the money aspect of all, but the combination aspect like viewers நீங்க போட combination பாத்தீங்கன்னா இது என்ன ஆயிடும் தெரியுமா? எஸ் இப்ப என்ன பண்ணிருக்காங்க சிஎஸ்கே, obviously tilted towards totally youngsters. இந்த வருஷம் என்ன பண்ண, போன வருஷம் ஆயுஷ் பாத்ரே ஸ்கோர் பண்ணிட்டான், பிரவிஸ் ஸ்கோர் பண்ணிட்டான், உர்வில் பட்டேல் ஸ்கோர் பண்ணனால so they have tilted towards the youngsters, which is a very very good sign. Good. But are we overdoing it is a question. ஏன்னா இப்ப நீ அந்த கொஸ்டின் மார்க் தூபேக்கு அப்புறம் கொஸ்டின் மார்க் இருக்குன்னா கார்த்திக் சர்மா அணி சொல்லலாம். அங்க கார்த்திக் சர்மா வரவே முடியாது. இந்த 2 பேரும் ஒருத்தர் தான் 11 ஆட முடியும். எய்தர் கார்த்திக் சர்மா ஆர் உர்வில் பிரசாந்த் வீர் தான் ஆட முடியல. இது நாங்க சொல்ல வரேன், அங்கதான் தோனி 8 இது அவங்க போயிடுவாங்க. இந்த பிரவீன் பிரசாந்த் வீர் 7 போயிடுவான். ஓகே, யார் நம்பர் 6 ஆடுவாங்க? ஓகே, இருப்பா பிரசாந்த் வீர் 7 போடு, தோனி 8. 9ல நான் வந்து I still believe Akhil Hussain will be a better choice. Akhil Hussain is not a bad pick, it's a very good pick. Akhil Hussain pick is a good pick. ஏன்னா அவன் ரவீந்திர ஜடேஜா மாதிரி போலிங்கா நல்லா போடுவான். அகில் ஹுசைன் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மறக்காத மச்சான், நல்ல ஸ்பின்னர் போடணும். உனக்கு ஜஸ்ட் நீ 100 அஹமத் வச்சு நீ போட முடியாது. நீ யூ நீட் அகில் அஹமத். We don't know how Prashant will bowl also. He's a good bowler, I believe. He's a very good left-hand spinner, I accept. But I think Akhil Hussain coming after Dhoni will be very good. 10, 11, 12 போட 12 போட ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. சோ நீங்க அந்த between பிரசாந்த் வீர் and கார்த்திக் சர்மா ஒரு ஆள் தான் ஆடுவாங்க. ஒருத்தன் 11 ஆட முடியும், ஒருத்தன் 11 ஆட முடியும், 2 பேர் ஆட முடியாது. So that is சீகா நீங்க வந்து நீங்க அகில் ஹுசைன் ஆடுறதுக்கு you need another good fast bowler. கலீல் போடுறாரு, பட் ஒரு எல்லிஸ் ஒருத்தர் இருக்காரு. இன்னொரு ஒரு ஃபாஸ்ட் பவுலர் வந்து நீங்க ஆடணும்னா நீங்க அகில் ஹுசைன் ஆடாம நீங்க பிரசாந்த் வீரையும் கார்த்திக் சர்மாவையும் ஆடினாதான் யூ கேன் பிளே அனதர் ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர். நீங்க ஹென்ரி எடுத்து வச்சிருக்கீங்க. நீங்க ஹென்ரி நீங்க ஆடுறதா சொல்றத கேளுங்க சீகா. நீங்க எடுத்து வச்சு ஆட முடியாது. அது ஓவர் டர்ன் ஒரு ஆல்ரவுண்டர் இருக்கு, அத வேணா அவனே ஆடிக்கோட்டு. ஆல்ரெடி ரீடைன் பண்ணிருக்கீங்க. சரி, ஓவர் டர்னோ ஹென்ரியோ யாரோ ஒருத்தர். நான் என்ன சொல்றேன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபாஸ்ட் பவுலர் நீங்க ஆடி ஆகணும். நான் என்ன சொல்றேன்னா இப்ப வந்து அவங்க வந்து என்னன்னா ருத்துராஜ் கைக்வாட் இப்ப கேப்டன். சோ அவர் வந்து ஒரு யூத் பேஸ்டா போயிருக்காரு. இதுல வந்து நம்ம மிக்ஸ் மேட்ச் பண்ண வேண்டாம்ன்ற ஒரு கான்சியஸ் டிசிஷன்ல இருக்காங்க. அவங்க பாதி எக்ஸ்பீரியன்ஸ் பாதி யூத்தரா வேண்டாம், என்கிட்ட ஒரு சின்ன டீமை கொடு, அந்த டீமை வச்சு நான் வந்து நெக்ஸ்ட் ஒரு 5 வருஷத்துக்கு நான் எடுத்துன்னு போறேன் அப்படின்னு ருத்துராஜோடைய டைரக்ஷன்ல போறது இது. சோ அதுதான் கிளியரா தெரியுது. young youth that trending towards youth and clear தெரிஞ்சிட்டு ஒத்துக்கிறேன் நான். பட் ஒன் குட் ஸ்பீக்கர் தட் ராகுல் சேகர் ஒரு லெக் ஸ்பின்னர் இந்தியா நம்ம சிஎஸ்கே தேவை. மறக்க ராகுல் சேகர் இஸ் a proven commodity. He's been a good bowler in IPL. ராகுல் சேகர் has always done well. அவன் ஆட்டிட்யூட் கிட்டிட்யூட் யாரோ சொன்னாங்க, அது தெரியாது எனக்கு. பட் இஸ் நாட் a bad bowler in IPL, especially சென்னை கண்டிஷன். மறக்காத சென்னை அகைன்ஸ்ட் அவன் தான் வின் பண்ணி கொடுத்தான். பஞ்சாப் ஆடுது அகைன்ஸ்ட் சென்னை இன் சென்னை அவன் தான் வின் பண்ணி கொடுத்தான். he got the man of the match if I'm right. So he'll be a good bowler. Point is என்ன மாதிரி 11 ஆட போறோம். அதனால தான் சொன்னேன் 2 பேருக்கு 11 ஆட முடியாது. இந்த டீம் எப்படி இருக்க மாதிரி இருக்கு, நானி ஒரு சைட்ல பார்த்தா டெட்லி சைட் மாதிரி இருக்கு. when you look at one angle deadly style, when you look at another angle inexperience. so அதனால risk factor இல்ல சொல்ல அதான் சொன்னேன். யங்ஸ்டர்ஸ் வச்சு ஆடுனா பட்டா பாக்கியம் பட லேக்கியம் பட்டுச்சுன்னா வேற லெவல் சைடு சிஎஸ்கே படம்னா லேக்கியம் ஒண்ணுமே பண்ண முடியாது. Chika, I just like to correct you on one point there, Chika. Deadly top 5 batting, Chika number. அதுதான் நான் சொல்லுவேன். டெட்லி சைடு ஓவராலான்னு லைக் மை ஃப்ரெண்ட் பிரசன்னா பி டாக் would say, தெரியாது உங்களுக்கு பிரசாந்த் வீர் ஐபிஎல்ல அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரா? ஜடேஜாவோட ஜாஸ்தி பிரைஸ்க்கு போயிருக்காரு. will he be the ஜடேஜா replacement? only time will tell. தெரியாது. கார்த்திக் சர்மா சொல்லிட்டு இருக்கேன். பட் எங்க டெட்லி வேர் அவங்க பாயிண்ட்ஸ் மிஸ் அவுட் பண்ணுவாங்கன்னா ஐ ஸ்டில் ஃபீல் சிஎஸ்கே ஹேஸ் ஹோல்ஸ் இன் தேர் bowling attack. we haven't யார் உங்களோட டெத் bowler இப்போ நீங்களே சொல்லுங்க சீக்கா. who is your certified உனக்கு ஷுவர் ஷாட் 2 overs? பத்திரானா பெஸ்ட்ல இருக்கும்போது உங்களுக்கு ஷுவரா தெரியும் 3 overs டெத்ல சீல்டுன்னு. ஓகே ஃபைன், he is not at his best, he is not the same bowler, you've moved on, but you needed somebody who would give you that. சிஎஸ்கே அதை அட்ரஸ் பண்ணல. அங்கதான் எனக்கு தெரிஞ்சு இந்த 2 பேருக்கு போனதுக்கு பதிலா ஒருத்தருக்கு போயிட்டு ஒரு கான்சென்ட்ரேஷன்
ஃபிஸ் மேல இல்லாட்டி இன்னொரு பெட்டர் ஃபாஸ்ட் பவுலர் டெத் பவுலர்ல வச்சிருக்கலாம்னு என்னோட பிலீஃப். அனி ஆனா இதுக்கு ஒரு இன்னொரு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஆனா சிஎஸ்கேக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அகில் ஹுசேனை நியூ பால்ல போட வைக்கலாம். அதாவது அகில் ஹுசேன் வந்து வெஸ்ட் இண்டீஸ்கே பாத்தீங்கன்னா இஸ் bowling with the நியூ பால். நியூ பால்ல டெத் பவுலர் பத்தி பேசினேன் இருங்க. எல்லிஸ் வந்து யூ யூஸ் மோஸ்ட்லி இந்த டெத். கம்போஜ் டெத்ல வந்து எல்லிஸ் அண்ட் கம்போஜ் கேன் bowl in the death. நானி சார் கம்போஜ் எல்லாம் டெத் லாஸ்ட் இயர் சிஎஸ்கேவே யூஸ் பண்ணல நானி சார். சரி பட் இப்போ ஓவர்டன் அதாவது நீங்க வேற ஏதாவது பண்ணிதான் ஆகணும். நீங்க இப்போ நீங்களே கேட்டீங்களா சீக்கா, நீங்களே பாருங்க என்ன ஆப்ஷன்ஸ் வருது பாருங்க. அதுதான் ஐ ஃபெல்ட் சிஎஸ்கே இன்னும் கொஞ்சம் பெட்டரா அட்ரஸ் பண்ணிருக்கணும். முஸ்தபிசூர் தான் ஒரே சொல்யூஷன் வந்து சிஎஸ்கேக்கு ஆப்ஷன், நாட் ஈவன் பத்திரனா. ஏன்னா பத்திரனா வேவர்டு அவர் வந்து போன வருஷம் போட்டது ஆக்ஷன் மாறி போச்சு. சோ முஸ்தபிசூருக்கு இவங்க ஆல் அவுட் போயிருந்தாங்கன்னா அப்ப வந்து இவங்க எல்லா பிரச்சனையும் அட்ரஸ் ஆயிருக்கும். பட் இவங்க போல. சோ இப்ப போகாத பட்சத்துல நவ் வாட் தே ஹேவ் டு டூ இஸ் அகில் ஹுசேனை நெசசரிலி they will have to bowl with the new ball and எல்லிஸோடைய ஒரு 3 ஓவரை கடைசியில வச்சுக்கணும். அட்லீஸ்ட் லாஸ்ட் 5 overs 3 overs எல்லிஸ் போடுற மாதிரி வச்சு மீதி 2 ஓவர் வேற யாரானா வச்சு நீங்க வந்து ஒப்பேத்தணும். இந்த மாதிரி தான் இவங்க அப்ரோச் பண்ணி ஆகணும். அனீஸ் on the plan right. இந்த யங்ஸ்டர்ஸ் எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியாது. they might do see last time Aish Matra was huge hit. Brevis was a huge hit. Urvil Patel was a huge hit. So they've decided, okay, in the future youngsters now it's a good idea. Unknown candidates, we don't know how they'll do. But the point is Akhil Hussain open பண்ணாம good idea. But Khalil Ahmed டெத்ல bowling பண்ண முடியுமா? அவனையும் எலிஸ் வச்சு 4 ஓவர் தள்ள முடியுமா நம்மளால? அது நம்ம யோசிக்க முடியுமா? அங்கதான் come back to the same point. இல்லனா இங்க என்ன பண்ணுவோம் பிளான்டா நான் பிசிக் ஷூரா போறேன், பிசிக் எடுத்துவேன், பாதி பைசா போறேன், பிசிக் இந்த 15 crores கொடுத்தா பிசிக் எடுத்துப்பேன்னு வெச்சுக்கோ. Then the problem would have been solved. எக்ஸாக்ட்லி இதுதான் நான் தட் இஸ் வாட் ஐ அம் ட்ரைங் டு சே. ரெண்டு பேருக்கும் போனது 14.2ல நான் கொஞ்சம் ஷாக்டா இருந்தேன். ஐ தாட் ஒருத்தருக்கு போயிட்டு ஒருத்தருக்கு வந்து ஃபிஸ் மேல நிறைய காசு வச்சிருக்கலாம், ஆர் ஒரு பெட்டர் டெத் ஆப்ஷன் மேல நிறைய காசு வச்சிருக்கலாம். பட் ஓவரால் சிஎஸ்கே ஓட ஆப்ஷன் தே ஹவ் பிவிட்டட். ஃபிளெமிங்கோ பேசினாரு, காசி சாரும் பேசினாரு, ரூபா மேமும் பேசினாங்க. 3 பேரும் என்ன சொன்னாங்க? they have pivoted towards இல்ல நாங்க யூத்துக்கு தான் போறோம். இன்ஃபேக்ட் they had a message on their t-shirt saying trust the process. So their process is that they have pivoted. Chika, I think Rupa spoke very well. She said we have a process. The process is what? How do we shift from the experienced to inexperienced youth and what do you call make them great traders? That's what both Rupa and Kasi said very nicely. I think the Rupa spoke very well. First time she's appearing on screen and speaking well. And Rupa, you spoke very well today, Rupa Gurunath. How correct does it? We trust the process. Avalas one, I think they were also obviously they mentioned what they meant 20 Fizz. They could not get it. The auction dynamics, so they could not get them. அதனால தான் மாட்டினாங்க. and auction dynamics கோடி ஸ்பெண்ட் பண்ணாங்க சீக்கா இங்க. அதனால தான் auction dynamics மாட்டினாங்க இவங்க. இந்த dynamics of the auctionல ரெண்டு யங்ஸ்டர்ஸ் கூட கொடுத்தனால மாட்டினாங்க. Otherwise, I am sure they also would have gone Fizz. அதான் சொன்னேன். They also went for Fizz for a long time. They wanted Fizz. I think they went up to Fizz for எவ்வளவு எண்ட்ல விட்டாங்க Fizz விட்டாங்கல 9. அங்கலாம் விட்டாங்க Fizz. But anyway, CSK ஓட மீதி பிக்ஸ் மட்டும் பாத்துருவோம் before we move to KKR. CSK ஓட மீதி பிக்ஸ் obviously the 2 highest. நீங்க அகில் ஹுசைன் பத்தி டச் அப் பண்ணீங்க. Matthew Short 1.5 crores எடுத்தாங்க சீக்கா. I don't know where he fits in the teamல. அது ஒரு question mark. I think சர்ஃபராஸ் கான் ஒரு நல்ல பிக் சீக்கா, ஒரு அஸ்டியூட் பிக், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மிடில் ஆர்டர் பேட்டர், கலக்கறாரு. 10 கிலோ வெயிட் லூஸ் பண்ணிருக்காரு. சையத் முஷ்டாக் அலில இன்னைக்கும் ஒரு பொழந்திருக்காரு. He might be a very good unknown middle order bat சீக்கா. That boy, what he's been through the last year, ஒரு 100 இந்தியாக்கு, அதுக்கப்புறம் never playing again. நிறைய மீடியால பேசினாங்க அவரோட ஆட்டிடியூட் தப்பு, இது சரியில்லை அது சரியில்லைன்னு. he's come with a point to prove and good to see somebody getting tons and tons and tons of runs in domestic cricket being rewarded with an IPL place. அந்த பிக்ஸ் பத்தி காமிச்சா சர்ஃபராஸ் கான் I'm very happy. மறக்காத, he'll be a very good finisher for you also. Sarfaraz Khan is a brilliant finisher. So I'm very happy for Sarfaraz Khan. I'm very happy for Rahul Chair. I'll tell you what, Rahul Chair is a good pick. அதனால கடைசியில போனா ஃபர்ஸ்ட் வாட் அன்சோல்டு போய் அப்பா தான் போனவன். ராகுல் சேர் இஸ் a good pick. They need experienced spinner. ஏன்னா அவன் மறக்காத நூர் அகமது ராகுல் சேர் ரெண்டு பேரும் ரிதம்ல வந்துட்டான்னு வச்சுக்கோ, ஆப்போசிஷன் மாட்டினாங்க கைட்டு கொடு. நூர் அகமது, அக்கீல் ஹுசேன், ராகுல் சேர் நானி என்ன 3 பேர் அடிச்சுக்காம லெவன் ஆட மாட்டான். 3 ஸ்பின்னர் லெவன் ஆடிடு. வை நாட்? நீ துபே மூணா போல வச்சுக்கோ.
பிரசாந்த் வீர் 14.5 கோடிக்கு எடுத்துட்டு என்ன சீக்கா நீங்க ஆட வைக்க மாட்டீங்கன்னா என்ன சீக்கா? ஜடேஜாவோட ஜாஸ்தி பிரைஸ் எடுத்திருக்கீங்க சீக்கா. டெஃபினெட்லி வந்து பாருங்க, பிரசாந்த் வீரை நீங்க ஆட வச்சே ஆகணும், கார்த்திக் சர்மாவும் நீங்க ஆட வச்சே ஆகணும். உங்க சாய்ஸ் வந்து நீங்க வந்து பாருங்க ஃபாரினர்ஸ் பாக்கும்போது என்னோட 11 ஒர்க் ஃபிட் பண்ணுவான். நானே எனக்கு தெரிஞ்சு 2 பேர் 11 ஆடுறதுக்கு சான்ஸே கிடையாது. ஏன் கிடையாது? ஏன் கிடையாது? எனக்கு என்னமோ தோணுது உர்வில் பட்டேல் இஸ் கோயிங் டு பி அன்லக்கிலி மிஸ்ஸிங் அவுட் ஆன் ஆல் திஸ் எனக்கு தோணுது சீக்கா. ஏன்னா உர்வில் பட்டேல் இஸ் சீன் அஸ் an ஓபனர். அவரோட ஸ்டேட் டைமுக்கு ஓபன் தான் பண்ணுவாரு. நீங்க அவர் ஆட வைக்கணும்னா ஐடியலா டாப் 3ல தான் ஆட வைக்கணும். இப்போ டாப் 3 உங்களுக்கு சஞ்சு சாம்சன், ஆயுஷ் மாத்ரே அண்ட் ருத்ராஜ் கைக்வாட் இருக்கிறதுனால ஐ ஹாவ் அ ஃபீலிங் வெரி சேட் ஃபார் உர்வில் பட்டேல். ஹி இஸ் கோயிங் டு மிஸ் அவுட். நம்பர் 4ல டூபே, நம்பர் 5ல ப்ரூவிஸ், நம்பர் 6ல கார்த்திக் சர்மா, நம்பர் 7ல MS தோனி, நம்பர் 8ல பிரசாந்த் வீர், 9ல எலிஸ், 10ல வந்து மேட் ஹென்ரி, 11ல கலீல் அஹ்மத், 12 இதுதான் இந்த 11 என்ன? நான் இதே 11 தான் சொல்லிட்டு இருக்கேன். நான் தான் சொல்றேன், ஹென்ரி ஆடி ஆகணும், எல்லிஸ் ஆடி ஆகணும். சோ இவங்க 2 பேர் ஆடி, இந்த கார்த்திக் சர்மாவும் ஆடி, பிரசாந்த் வீரும் ஆடி ஆகணும் தான் இதே தான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். சோ இந்த டீம் ஆடினாதான் நீங்க வந்து பேலன்ஸ் இருக்கும். சரி, நீ கம்ப்ளீட் பண்ணி. நான் சாரி. சோ இந்த டீம் ஆடினாதான் பேலன்ஸ் இருக்கும். நீங்க அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, சப்போஸ் வந்து அப்படி இல்லைன்னா ஹென்ரிய நீங்க உட்காந்து வச்சுட்டு தென் நீங்க ஆமா அகில் ஹுசேன் ஆடணும். இதுதான் நீங்க ஒரே சான்ஸை தவிர அவன் நியூ பால்ல போடணும். போட்டுட்டு எல்லிஸை வந்து நீங்க எண்ட் ஓவர்ஸ் வச்சுக்கணும். மெயினா 3 ஓவர் வச்சுக்கணும், இல்ல மேபி 4 வச்சுக்கணும். நீங்க அந்த கார்த்திக் சர்மாவோட ஸ்லாட் நீங்க பிளெக்சிபிளா வச்சுக்கலாம் சீக்கா. உங்க டாப் 5 பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணுது. உங்க இப்போ ஆயுஷ் மாத்ரே, சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கைக்வாட், டெவால் ப்ரூவிஸ், சிவம் டூபே இவங்களே ஒரு 14-17 ஓவர் ஆட்டாங்கன்னா நீங்க அதுக்கப்புறம் கார்த்திக் சர்மா எடுத்துட்டு வர வேணாம். அப்போ நீங்க ராகுல் சஹர் எக்ஸ்ட்ரா போலரா உள்ள ஆட வைக்கலாம், இம்பாக்ட் பிளேயரா. சிஎஸ்கேக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸ்டில் அவங்களோட பேட்டிங் ஃபயர் பவர் தான் அவங்களோட மெயின் ஸ்ட்ரென்த். அவங்களோட டாப் 5 பேட்டிங் தான் இஸ் கோயிங் டு பி தேர் மெயின் ஸ்ட்ரென்த்னு என்னோட பிலீஃப் சீக்கா. ஐ திங்க் தேர் வீக்னஸ் கன் பேட்டிங். சஞ்சு சாம்சன், ஆயுஷ் மாத்ரே, ருத்ராஜ் கைக்வாட், பிரவிஸ், சிவம் துபே, இந்த 5 பேர் 2 பேர் மாட்டினா கைட்டிடுவாங்க. சோ பேட்டிங் இஸ் வெரி வெரி ஸ்ட்ராங். லெட்ஸ் பி வெரி கிளியர். சிஎஸ்கே's பேட்டிங் இஸ் ஒரு மாதிரி வாட்ச் ரியலி டாமினேட்டிங் பேட்டிங் லைனப். ஒரு மாதிரி பிரஷர் போடுவாங்க bowlers மேல. The pressure bowlers do not know what to do. It's a what you call ஒரு மாதிரி CSK batting is a very intimidating batting lineup. They can intimidate the bowlers. அந்த மாதிரி batting lineup. Now இதுல நீ சொல்ற மாதிரி உர்வில் பட்டேல் எடுத்தா 2 question mark இருக்கு. அந்த 3 ஸ்டார் தான் நீ ஃபீல் பண்ணப்பனா. நீ நான் உர்வில் பட்டேல் நீ தூக்கிடுவா ஸ்ட்ரைட் வே இருக்க மாட்டான் 11. கஷ்டம் சீக்கா. எப்படி சீக்கா உங்க ஆக்ஷன் டைனாமிக்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா 4ல ப்ரூவிஸ், 5ல டூபே, 6ல வந்து கார்த்திக் சர்மா ஒரு பிரசாந்த் வீர், தோனி. அதுக்கப்புறம் தான் உங்களோட போலிங் ஆப்ஷன்ஸ் ஓப்பன். ஏன்னா நீங்க அவங்களோட ஃபாஸ்ட் போலிங் நீங்க எப்படி பார்த்தாலும் சிஎஸ்கேக்கு 2 மேஜர் வீக்னஸ் இருக்கு சீக்கா. தே ஸ்டில் ஹேவ், ஐ வாண்ட் சே மேஜர் வீக்னஸ், might be a weakness coming into the IPL auction. எதுனா ஒன்னு அவங்களோட பேட்டிங்ல ஃபினிஷிங். யாரு உங்களுக்கு டெசிக்னேட்டட் ஃபினிஷர்? You are still reliant on a 44-year-old MS Dhoni to finish matches for you. ஏன்னா அந்த பக்கம் கார்த்திக் சர்மாவும் சரி, பிரசாந்த் வீரும் சரி, நம்மளுக்கு தெரியாது ஐபிஎல்ல அவங்களால மேட்சஸ் வின் பண்ணி கொடுக்க முடியும், பினிஷ் பண்ண கொடுக்க முடியும். we all are hoping அவங்க பண்ணி கொடுப்பாங்கன்னு. அது ஒரு பாயிண்ட் ஆஃப் வீக்னஸ் ஃபார் சிஎஸ்கே நான் பாக்குறேன். இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வீக்னஸ் எங்கன்னா அவங்களோட டெத் போலிங் ஆப்ஷன்ஸ். அந்த டெத் போலிங் ஆப்ஷன்ஸ்ல அவங்க தவிக்கிறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்கு. My only question to you Chika is, from the last year's team, are you when you look at that team last year paper la Ashwin, Ravichandran Ashwin, Ravindra Jadeja and Noor Ahmed were your spinners. இந்த வருஷம் பிரசாந்த் வீர், அகில் ஹுசேன், நூர் அஹமத் and Rahul Chahar. When you look at it paper wise, I still believe the last year paper team was better, but we are hoping in the youngsters la will stand up and deliver. So we are shooting in the dark. நம்மளுக்கு தெரியாது, அதுதான் உண்மை. We are hoping இதெல்லாம் எல்லாம் will come together. கரெக்டா சீக்கா? நான் சொல்றது எப்படின்னா, நீ சொல்ற மாதிரி இந்த பிரசாந்த் வீரா இருக்கட்டும், கார்த்திக் சர்மா இருக்கட்டும், இவங்க அகில் ஹுசேனா இருக்கட்டும், இவங்க எல்லாம் வந்து ஆடி கிளிக் படிச்சா. அகில் ஹுசேன் also is not a tried and tested material like IPL. அவனும் டெஸ்டட் மெட்டீரியல் கிடையாது. நம்ம வெஸ்ட் இண்டீஸ் தான் போட்டு பார்த்தோம். IPL தான் நிறைய பேர் ஆடுறா, சில பேர் தூக்கிட்டாங்க. 11ல இல்லையா அவன் போன வருஷம். I don't think he was picked in the auction at all. ஆனா போன வருஷம் ஆடல நினைக்கிறேன். I don't think he played. So Akhil Hussain also is not a tested material. These three boys also not tested material. So in the 2 boys,
அதுதான் நீ சொல்ற மாதிரி நான் தான் சொல்லிட்டு நான் மை ஓவரால் இது சொன்னா சிஎஸ்கே டீம் வந்து பட்டா பாக்கியம் படாட்டி லேகியம் பட்டுச்சுன்னா வேற லெவல். பேட்டிங்லாம் மாட்டிக்கிச்சுன்னா கைட்டு கொடுத்துருவான், bowling படாட்டினா லேகியம் தான். அதனாலதான் நீ என்ன பண்ணா, நீ to balance all this only I'm saying only one of them can play in the 11. I'll play the Prashant Veer only play in the 11. I'll play Akilus will play in the 11. I'll play Rahul Chahar in the 11. So I have a balance. I'll play 3 spinners and I'll play only 2 medium pacers. I'll make Dubey as one or third medium pacer. 4 ஸ்பின்னர் சொல்றீங்க, நூர் அஹ்மத் வேற இருக்கானே. அதான் நான் நூர் அஹ்மத், அகில் ஹுசைன், ராகுல் சேவ்ரா, பிரசாந்த் வீர் வேற சொல்றீங்களா? பிரசாந்த் வீர் ஆல் ரவுண்டர் எடுத்துக்கிறேன் அவனை. I'm talking about all rounder. பவுலர் சீக்கா, அவர் பேட்டிங்கோட அவர் bowling தான் மெயின் சீக்கா. ஃபர்ஸ்ட் பிரசாந்த் வீர் சீக்கா. இன்னொன்னு நீங்க மாட்ட ஒரு 4 ஸ்பின்னர், அதுவும் என்ன இந்த மாதிரி வந்து டெஸ்டே ஆகாத ஒரு 4 ஸ்பின்னர் வச்சு நீங்க போறேன்றீங்க. இது வந்து சான்ஸே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க வந்து 2 ஸ்பின்னர் தான். நூர் அஹ்மத் மெயின் ஸ்பின்னர். த அதர் ஸ்பின்னர் வில் பி ஐதர் ராகுல் சஹர் ஆர் பிரசாந்த் வீர்னு சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். என்ன அதை வச்சுட்டு நீங்க ஹென்ரிய வந்து ஒரு ஃபாஸ்ட் பவுலரை ஆடிட்டு நீங்க அந்த மாதிரி நீங்க பண்ணலாம். இந்த மாதிரி மிக்ஸ் மேட்ச் பண்ணலாமே தவிர நீங்க சொல்ற மாதிரி 4 ஸ்பின்னர்லாம் ஆடவே முடியாது. ஓகே, எனிவே லெட்ஸ் மூவ் ஆன். நிறைய டிஸ்கஸ் பண்ணியாச்சு சிஎஸ்கே பத்தி. ஆல் வியூவர்ஸ் நிறைய சிஎஸ்கே அந்த காம்பினேஷன் போட்டு பாத்துட்டு இருக்கீங்களா? அதனால 4 ஸ்பின்னர் வச்சா எனக்கு தலைய வாட்சிட்டு இருக்கேன். அது ஐ ஹவ் நாட் yet 0 இன் பண்ணல இன்னும் 11ல. எனக்கு யோசிச்சு பார்த்தா பைத்தியம் பிடிக்குது, எந்த காம்பினேஷன் போகணும்னு தெரியல. அதனால சொல்றேன், இவங்க 2 பேரும் ஒருத்தன் தான் 11 ஆட முடியும், 2 பேர் ஆட முடியாதுன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். அவனுக்கு அதுதான் சொல்லி எந்த பெஸ்ட் காம்பினேஷன் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஐ பிலீவ் தட் அகில் ஹுசைன், ராகுல் சேர், நூர் அஹ்மத் will be a superb combination, outstanding combination as far as IPL is concerned if they click together. Now பிரசாந்த் வீர் லெவல்ல ஆடணும்னு நினைச்சனா இது காம்பினேஷன் வர முடியாது அவனுக்கு. புரியுதா அவனுக்கு? சீக்கா வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது இந்த காம்பினேஷன் எனக்கு தலை பிச்சுக்குது. என்ன லெவல் ஆட முடியும், என்ன லெவல் ஆட முடியும், எனக்கே தலை பிச்சுக்குது. அதுக்கு அவங்க கேப்டன் கையில விடணும், அவங்க என்ன ஆட போறான்னு பார்க்கலாம். ஓகே, அதுக்கு ஒரு 4 மாசம் இருக்கு. எனிவே ஓவரால் வெரி ஹாப்பி ஃபார் கார்த்திக் சர்மா அண்ட் பிரசாந்த் வீர். ஏன்னா இண்டிவிஜுவலா அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா they did very well. கார்த்திக் சர்மா அலோன் அன்னோன், ஆனா சையத் முஷ்டாக் அலில அடிக்கல. மீதி டோர்னமெண்ட்ஸ்லாம் ஆச்சாரு, பட் they've gone by reputation, sheer reputation. பிரசாந்த் வீர் sheer numbers, அவருக்கு தான் பெஸ்ட் ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் இந்த சையத் முஷ்டாக் அலில. so he deserved to go as the highest price. கார்த்திக் சர்மா has come on sheer reputation. ஒரு 19-year-old can hit big sixers and அந்த ரெபுடேஷன்ல இவ்ளோ பிரைஸ்க்கு போயிருக்காரு. we don't know IPL pressure under the price. You're not even bothered about the price. Let them go. I'm happy for those boys. I'm worried about the combination of CSK. That means CSK overall transition from age to total youth and inexperience da paravalappa. Because last time they saw success in Aish Matre, they saw success in Brevis, they saw success in Urvil Patel. Let's go for it. Chika, just to finish on that last point, நீங்க சொன்னீங்க last year they saw success with this in scenario was very different la Chika. They had nothing to lose la அந்த particular time la. CSK was rock bottom. அவங்களோட மெயின் பிளேயர்ஸ் எல்லாம் இன்ஜூர் ஆயிட்டாங்க. so they went for the replacement players. they had nothing to lose and அந்த replacement players ஒரு பிரியான்சாரியா, ஒரு வைபவ் சூரியவன்ஷி எல்லாம் முன்னாடி பார்த்து வராங்க. அந்த பசங்க எல்லாம் இப்படி அடிக்கிறாங்கடா, நம்மளும் போய் அடிச்சனா நம்ம பேர் எங்கேயோ போவோம்டான்னு. it was a huge difference maker. the only difference is these two players are coming with a huge price tag and huge expectations. Chika, how they are going to handle it will decide. Pressure. How will they handle pressure? அதுதான் வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணனும். இந்த சின்ன பசங்களால pressure வாட்ச் ஹேண்டில் பண்ண முடியுமா? Time will only tell. Time will only tell. We cannot say anything. Only time will tell. With that, Nani sir, let's move on to your team in the mock auction. I'm going to start with you. KKR. 64 crores coming into the auction. Nani sir, எனக்கு தெரிஞ்சு they had a brilliant auction in என்னோட belief. Nani sir, ஏன்னா நிறைய ஹோல்ஸ் ஃபில் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு ஓபனர்ஸ் 2 பேர் தேவை. ஒன்னு கன்னா எடுத்துட்டாங்க, கேமரூன் கிரீன். he can open the batting, he can give you bowling. இன்னொரு ஓபனருக்கு டிம் சைஃபர்ட் அண்ட் ஃபின் ஆலன் எடுத்து வச்சிருக்காங்க. யாரோ ஒருத்தர் கிளிக் ஆனா சூப்பர் அவங்களுக்குன்னு. ஆனா லுக், ஜஸ்ட் ஹியர் திஸ் bowling attack. Nani sir, ஹர்ஷித் ராணா, வைபவ் அரோரா, முஸ்தபிசுர் ரஹ்மான், பத்திரானா, சுனில் நரேன் and வருண் சக்கரவர்த்தி. I think இதுதான் வந்து one of the best ever attacks in the history of IPL. நான் சொல்றது இந்த அட்டாக் வந்து, அதாவது நீங்க வந்து எல்லா அட்டாக்லயுமே நீங்க மும்பை இந்தியன்ஸ்லாம் கூட ஒரு காலத்துல வந்து பயங்கர ஸ்ட்ராங் அட்டாக்லாம் இருந்திருக்கு. அதெல்லாம் பார்த்தா கூட நீங்க அங்கங்க வந்து ஒரு 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 ஓட்டம் இருக்கும். ஒரு 2 பேரை வந்து டார்கெட் பண்ணலாம், 3 பேரை பார்த்து ஆடலாம்.
இப்ப இத்தனை நாளா நீங்க சிஎஸ்கே ஏதோ கேகேஆர் நீங்க ஆடுறதா இருந்தா வருணையும் சுனில் நாராயணும் பார்த்து அட்டா போதும் மத்தவங்களை அடிச்சுக்கலான்னு. இப்ப இங்க அடிக்கிறதுக்கு இடமே இல்ல. பார்த்தா இங்க ஃபிஸ், அங்க ராணா, கேமரூன் கிரீன், பத்திரனா, வருண் போட்டு பயங்கரமா போலிங் பண்ணிருக்காங்க. அண்ட் அவங்களுடைய பேட்டிங்கும் நீங்க வந்து டாப்ல இருக்கு. பட் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஐ ஃபீல் இன்ஸ்பைட் ஆஃப் பிக்கு கரெக்டா ஃபார்ம் பேஸ் பண்ணிருக்காங்க. கேமரூன் கிரீன் போயிருக்காங்க, சைஃபர்ட் போயிருக்காங்க, ஆலன்லாம் போயிருக்காங்க. இருந்தா கூட அந்த பேட்டிங் வந்து அதுக்கப்புறம் வந்து எனக்கு கொஞ்சம் அந்த மிடில் ஆர்டர் வந்து வல்லரபுளா இருக்கு. ஏன்னா ரிங்கு சிங் ஒருத்தர் அவரும் ஃபார்ம்ல இல்ல, ரகுவன்ஷி ரஹானே கேப்டன் ஆட வைக்க போறாங்க. சோ நீங்க அங்க நீங்க பாத்தீங்க சைஃபர்ட்டும் பட்டா பாக்கியம் விட்டா லேக்கியம், ஃபின்னாலனும் அதேதான். நீங்க அப்படி பார்க்கும்போது அந்த டீம்ல வந்து எனக்கு போலிங் இஸ் ஃபென்டாஸ்டிக், பட் பேட்டிங் கொஞ்சம் ஷேக்கியா இருக்கு எனக்கு. பேட்டிங் நீ சொன்ன மாதிரி ஐ திங்க் ஃபென்டாஸ்டிக் ஆப்ஷன். நீ சொன்ன மாதிரி ஹேட்ஸ் ஆஃப் டு தி மேனேஜ்மெண்ட் அண்ட் வெங்கி மைசூர் and whole management for picking up a good team. They thought நல்லா பிளான் பண்ணிருந்தாங்க. They have come with a பக்கா plan because they had the money power. கேமரூன் வேணும்னுக்கு பத்திரனா வேணும், ஃபிஸ்டும் வேணும், 3 பேர் இம்பார்ட்டன்டா எடுத்துட்டு போயிட்டாங்க அவங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்தா 30-40 lakhs எடுத்துட்டு போயிட்டாங்க. பட் அவங்க பேட்டிங்ல பார்த்தா இந்த 4-5-6ல ஒரு ரெண்டு ஸ்லாட் ஐ டோன்ட் நோ. அங்கேயும் பார்த்தா ஒரு அன்னோன் தான் இருக்கும் அவனுக்கு. கேமரூன் அங்க வந்துருவான், மேல வந்துருவான், அங்க சைஃபர்ட் வந்துருவான், ஃபர்ஸ்ட் 2ல வந்துருவான். அந்த ஸ்லாட் நம்பர் 5 இருக்கு பாத்தியா, ஆஃப்டர் அஜிங்கியா ரஹானே, அங்க யாரு இன்னும் எனக்கு தெரியும். அந்த இடத்துல ஒரு கிளாரிட்டி கரெக்ட் இருக்கு. போலிங்லாம் அனி சொன்ன மாதிரி கன் போலிங், வேற லெவல் போலிங். அந்த 5 ஸ்லாட் யாரு பேட்டிங்ல அதுதான் தெரியாது எனக்கு. Yeah, both of you nailed it. I think their middle order is only going to be their cause of concern. Angresh Raghuvanshi ஒரு up and coming brilliant cricketer. அவரு வந்து இல்லாட்டி ஓபன் பண்ண வச்சு கேமரூன் கிரீனோட ஒரு இந்தியன் விக்கெட் கீப்பர் ஆடலாமா, தேஜஸ்வி சிங்க எடுத்திருக்காங்க. அது ஒரு நிறைய ஆப்ஷன் இருக்கு அவங்களுக்கு. இன்கேஸ் அந்த மாதிரி அவங்க பிவிட் பண்றாங்கன்னா ரோமான் பவர்ல பினிஷரா ஆட வைக்கலாம். அவங்களுக்கு அந்த ஃபாரின் பினிஷர் ஃபயர் பவர் தேவை பினிஷிங்ல அப்படின்னு. ஏன்னா அவங்களுக்கு பினிஷிங்ல ரிங்கு சிங் மட்டும்தான் ஒரு சர்டிஃபைட் பினிஷர். ரமன்தீப் இருக்காரு, பட் ரமன்தீப் ஹிட் ஆர் மிஸ் ரொம்ப ஜாஸ்தி. பட் ஓவரால் பேக்கப்ஸும் டீசென்ட்டா எடுத்திருக்காங்க. சீக்கா நீங்க பாருங்களேன், பத்திரனா நாட் ஃபயரிங்னா fantastic. KKR auction has been super. Anyway, so KKR they spent well. அவங்களோட 64 கோடி they spent well. Let's move on to the next team. KKR க்கு அப்புறம் let's talk about RCB and Mumbai Indians. சீக்கா குவிக்கா, ஏன்னா they were the least நிறைய prices ஓட வரல. RCB already set 11. I thought they had a quiet and a fantastic auction. சீக்கா ஏன்னா இன்கேஸ் தேவ்தத் படிக்கல் ஒரு அவுட் ஆஃப் ஃபார்ம் போனார்னா, அவர் அடிக்கலனா, உங்களுக்கு வெங்கடேஷ் ஐயர் ஒரு சர்டிஃபைட் இந்தியன் பிளேயர் as a replacement. ஏன்னா லாஸ்ட் இயர் உங்களுக்கு ஞாபகம் இருந்து தேவ்தத் படிக்கல் got injured, மயங்க் அகர்வால் வச்சுட்டு ரீப்ளேஸ் பண்ணாங்க. இப்போ யாருக்காவது இன்ஜுரினா வெங்கடேஷ் ஐயர் will walk in straight away. and in case எஸ் தயால் நாட் அவைலபிள்னா ஒரு மங்கேஷ் யாதவ்னு ஒரு லெஃப்ட் ஆர்ம் சீமரும் எடுத்திருக்காங்க. ஹேசல்வுட்டுக்கு ஏதாவது இன்ஜுரி ஆச்சுன்னா ஜேக்கப் டஃபி ஒரு நம்ம ஹையஸ்ட் விக்கெட் டேக்கரா இருந்திருக்காரு இந்த இயர் T20 ஐஸ்ல. So he is also a good replacement. Overall a quiet auction but a very smart and a very astute auction நான் சொல்வேன். சீக்கா வெரி வெல் டன் RCB என்ன அவங்க பிளான்டா வந்திருக்காங்க. நான் இவங்கெல்லாம் எடுக்க போறோம். வெங்கடேஷ் ஐயர் சூப்பர் சாய்ஸ், கரெக்டான கட்டாங்க. அவங்களும் நம்ம 4ல வேண்டியிருக்கும், மீடியம் பேஸும் போடுவான், ஒரு 2 ஓவர் தள்ளிடுவான்னு பார்த்தாங்க. மங்கேஷ் ஐயர் ஃபார் எஸ் தயா, நீ சொன்ன மாதிரி ஜேக்கப் டஃபி நீ பார்த்தா அந்த டீம்ல அவங்க ஆல்ரெடி செட் சாம்பியன்ஷிப் சைட், ஆல்ரெடி செட் டீம் செட். அண்ட் வெங்கடேஷ் ஐயர் வந்து மத்திய பிரதேஷ், அவன் கேப்டனும் மத்திய பிரதேஷ், யாரு இவன் பட்டிதாரும் மத்திய பிரதேஷ். ஸோ அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸோ மேபி வெங்கடேஷ் ஐயர் கோயிங் RCB இஸ் குட் ஃபார் ஹிம் ஆல்சோ. இல்ல ஆக்சுவலா வெங்கடேஷ் ஐயர் RCBக்கு போனதால RCB இன்னும் ஸ்ட்ராங் தான் இருக்கு. படிக்கல் ஆடுறதோட நான் வந்து ஃபர்ஸ்ட் சாய்ஸே வந்து நான் வெங்கடேஷ் ஐயரை வச்சுதான் நான் வில் ஸ்டார்ட் தி டோர்னமெண்ட். ஏன்னா வந்து ஷெப்பர்டெல்லாம் நீங்க நம்ப முடியாது. ஷெப்பர்ட் வந்து துடும்னு ஒரு நாளைக்கு வந்து முதல் ஓவரே 28 ரன் கொடுத்துருவாரு. ஸோ அந்த மாதிரி நாள்ல எல்லாம் வந்து வெங்கடேஷ் ஐயர் ஸ்டார்டட் போலிங். ஸ்மாட்ல வந்து 3 விக்கெட் 2 விக்கெட்லாம் எடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. அண்ட் குட் ஸ்ட்ரைக்கர். பவர் பிளேல ஏர்லியா ஒரு விக்கெட் சால்ட்டோ யாரோ கோலியோ அவுட் ஆனா கூட அந்த பவர் பிளேவை கேபிட்டலைஸ் பண்ற அளவுக்கு வெங்கடேஷ் ஐயருக்கு ஹிட்டிங் கெப்பாசிட்டி இருக்கு. அது படிக்கல் கிட்ட கிடையாது. ஸோ தே ஹேவ் ஸ்ட்ரெங்தன். பேட்டிங் பாத்தியா, இப்ப அந்த இவன் வேற டாப் ஆஃப் ஆட வர ஆரம்பிச்சிட்டான், டேவிட். அவங்க பேட்டிங் பாத்தீங்கன்னா மாட்டிக்கிச்சு. பால் இங்கே பார், கபட் பார், அங்கே பார், மெரினா இங்கே பார், மெரின் டிரைவ், அப்பதான் காமிப்பாங்க. அந்த மாதிரி பேட்டிங் பவர் அவங்களுக்கு. ஷியர் பேட்டிங் பவருங்க. விராட் கோலி சொல்லவே வேணாம். அவர் வந்து ODI கிரிக்கெட்டே இப்போ T20 கிரிக்கெட் மாதிரி ஆட ஆரம்பிச்சிட்டாரு. ஃபில் சால்ட் பவர்ஃபுல்.
தேவ்தத் படிக்கல் எனக்கு இன்னும் ஒரு நானி சார், நீங்களும் சீக்காவும் வெங்கடேஷ் ஐயர்ன்றீங்க. எனக்கு வந்து தேவ்தத் படிக்கல் மேல ஒரு சாஃப்ட் கார்னர். ஏன்னா லாஸ்ட் இயர் நல்லா பண்ணாரு, ஒரு சாம்பியன்ஷிப் வினிங் சைட்ல அவர் வந்து நல்லா பேட்டிங் ஆடினாரு. சோ மேபி அதனால ஐ வுட் ஹவ் ப்ரிஃபர்ட் தேவ்தத் படிக்கல் டு கண்டினியூ. பட் நீங்க சொன்ன I'll go Venkatesh Iyer. I'm with Nani. I'm with you. I'll go Venkatesh Iyer only. Bowling 2 over போட்டுருவானுங்க. எனிவே செட்டு சீக்கா, அதுதான் அந்த பாயிண்ட். உங்களுக்கு ரஜத் படிதார், டிம் டேவிட், ஜிதேஷ் சர்மா, குருணல் பாண்டியா, ரொமாரியோ ஷெப்பர்ட், யஷ் தயால், புவி, ஜாஷ் ஹேசல்வுட், சுயேஷ் சர்மா. ஐ திங்க் அந்த கொஸ்டின் மார்க் எதுக்கு போட்டிருக்காருன்னு தெரியல. அது 13 பீப்புள் வந்துரும் அந்த லிஸ்ட்ல. எனிவே லெட்ஸ் மூவ் ஆன் ஃப்ரம் ஆர்சிபி. ஏன்னா ஆர்சிபி ஹேட் அ குட் ஆக்ஷன், குவைட் ஆக்ஷன்னா. இன்னொரு டீம் வித் வெரி லிட்டில் பர்ஸ், மும்பை இந்தியன்ஸ் கேம் இன் வித் ஜஸ்ட் 2.75 crores. அதுலயும் ஒரு கலக்கி இருக்காங்க பாத்தீங்களா இல்லையா? குவிண்டன் டிகாக் வெளில எடுத்து வச்சிட்டாங்க. ஏப்பா வாப்பா, சாம்பியன்ஷிப் வினிங் சைட்ல நீனும் ரோஹித் சர்மா வந்தா பயங்கரமா ஆடினீங்க. நீங்க 2 வெட்டரன்ஸும் இன்னும் பயங்கரமா ஆடினு இருக்கீங்க. குவிண்டன் டிகாக் வேற ஃபார்முக்கு வந்துட்டாரு. அன்பார்ச்சுனேட் ஃபார் ரயன் ரிக்கில்டன், பட் யூ ஹேவ் டு அட்மிட் குவிண்டன் டிகாக் இஸ் a better cricketer. 100% proven cricketer, Quinton de Kock. See, Ryan Littleton, he had a decent IPL, not a deadly IPL last year. He had a decent IPL. But Quinton de Kock, on Bombay and the Bombay conditions, the ball coming on the bat, Mumbai, it will be a fantastic batting for him. For Quinton de Kock. And Quinton de Kock, Rohit Sharma combination is summer combination. What is it, Nani? டெஃபினெட்லி. அதுவும் குவிண்டன் டிகாக் அந்த கொஞ்சம் அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் தேவை இந்த சவுத் ஆப்பிரிக்கால வர மாதிரி. ஏன்னா குவிண்டன் டிகாக் வந்து எல்எஸ்ஜியில் ஆடின போது அந்த அளவுக்கு பெருசா வந்து அவரால் ஸ்ட்ரைக் பண்ண முடியல. ஆல்தோ ஹி வாஸ் கன்சிஸ்டன்ட். இவரோட வந்து கேஎல் ராகுலோட பார்ட்னர்ஷிப்ஸ் வந்தது, பட் நாட் அட் த ஸ்ட்ரைக் ரேட் ஒன் வுட் விஷ் டு. சோ இப்போ இங்க மும்பைல வான்கடையில ஆடும்போது, ஹோம் மேட்சஸ்ல ஆடும்போது அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருக்கும்போது ஈவன் ஆஃப் ஸ்டம்ப்ல இருக்கிற பால் கூட மிட் விக்கெட்ல தூக்கி அடிக்கிற அளவுக்கு குவிண்டன் டிகாக் கெபாசிட்டி இருக்கு. நானி சைடு பாரு நானி, என்ன சைடு மும்பை இந்தியன்ஸ் இல்ல, அதான் இந்தியன்ஸை வச்சே ஒரு சைடு ஐபிஎல் சைடு செட் பண்ண முடியலன்னா அது ஒன்லி எம்ஐ தான். அவுட்ஸ்டாண்டிங் சைடு பாது. I mean, of course, Ryan Littleton or Quinton de Kock அங்க வரும். இது கன் சைடு, இது போன வருஷம் சைடு போட்டுருக்காங்க நம்ம ப்ரொடியூசர். எனிவே லெட்ஸ் மூவ் ஆன். எனக்கு என்னோட பிலீஃப் என்னன்னா, ஈவன் நானி சார் அண்ட் போத் ஆஃப் அஸ் வர் டெல்லிங் திஸ் சீக்கா ஆன் ஏர், நாங்க பேசியிருந்தோம். The team with the best auction was DC in எங்களோட belief. Where do you stand on it? Because I thought DC was so smart, chiga. Base price la Ben Duckett, David Miller, Pathum Nissanka, நம்ம நிறைய பேசியிருக்கோம். எல்லா மேட்சும் ஸ்ரீலங்காவுக்கு பொலன்னு பொலப்பாருன்னு. அவருக்கும் ஒரு பிட்டு வந்திருக்கு. பிருத்வி ஷா எடுத்து வச்சாங்க. அந்த ஆகிப் நாபி, அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஆல்ரவுண்டர், he went for 8.4 crores. DC looks like a very good side suddenly, Chika. ஏன்னா பாருங்களேன் அவங்களோட பேட்டிங் லைன் அப், அந்த பிளேயிங் 11 நீங்க பாத்தீங்கன்னா, just read out the playing 11 and then you take over. KL Rahul and Ben Duckett opening the batting, maybe even Pathum Nissanka and KL Rahul. But எனக்கு என்னமோ அந்த லெஃப்ட் ரைட் காம்பினேஷன், அங்க அபிஷேக் பொரலும் ஆட மாட்டாரு, கருண் நாயரும் ஆட மாட்டாங்கன்னு தோணுது. ஐ திங்க் கிறிஸ்டியன் ஸ்டப்ஸ் நம்பர் 3ல வருவாரு, நம்பர் 4ல நிதிஷ் ராணா, 5ல அக்சர் பட்டேல், 6ல டேவிட் மில்லர், 7ல அசுதோஷ், 8ல விப்ராஜ், 9ல ஆகிப் நாபி, 10ல மிச்சல் ஸ்டார்க், 11ல நட்ராஜன் and 12ல குல்தீப். This looks like a very, very good side they formed, Chika. Fantastic side. I think they have done a fantastic auction. அவங்க கொஞ்சம் நல்லா பிளான். See, one good thing these teams என்ன பண்றாங்க, அவங்களோட யாரெல்லாம் வேணுமோ they've gone only for them. நீ பஞ்சாப்னா கூட பார்த்தா சும்மா தூக்கல பாத்தியா, என்ன வேணுமோ அவங்க எடுத்துருக்காங்க. So they realize that we need a good opener. Last year பாப் கிடையாது. And they've decided KL Rahul opening decide பண்ணிட்டாங்க அவங்க. So KL Rahul யாரு பார்ட்னர், அதுதான் போயிருக்காங்க. That is what they've done well with Ben Duckett. Ben Duckett யாருமே போல பேஸ் பேஸ் எடுத்துட்டாங்க. மறக்காது, இங்கிலாந்து நல்லா ஆடினா இந்தியாவோட அடிட் Ben Duckett. Ben Duckett is very good. David Miller, okay, good finisher. Most importantly, I'm also happy with Lungi Ingidi. மறக்காத மச்சான், இங்கிடி 2 மேட்ச், ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் அவன் தான் வின் பண்ணி கொடுத்தான் சவுத் ஆப்பிரிக்காக்கு. இந்தியாவோட ஒரு மேட்ச் அவன் தான் வின் பண்ணிட்டான். 2வது மேட்ச் 3 மேட்ச்ல 2 மேட்ச் நல்லா போட்டான் இங்கிடி ஃபர்ஸ்ட் 2 மேட்சஸ். நானி சார், your thoughts? இல்ல ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு டீம் எடுத்திருக்காங்க. ரியலாவே வந்து அந்த பேக்கப்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, கடைசியில ஆக்ஷன் முடியும் போது அவங்க கையில பைசா இருக்கு, ஒரு பிளேயர் எடுத்து வச்சுக்கலாம் சொல்லிட்டு ஜேமிசனை கேட்டாங்க பாருங்க. அந்த ஜேமிசனை கேட்டு ஒரு பேஸ் பிரைஸ்ல ஜேமிசனை தூக்கிட்டாங்க. அண்ட் அக்யூப் நபிக்கு கரெக்டா போனாங்க. நீங்க எல்லாம் பேஸ் பிரைஸ்ல கிடைச்சா கூட, அதாவது இப்ப சிஎஸ்கே பத்தி நம்ம சொல்லிட்டு இருந்தோம் ஃபிஸ்ஸுக்கு போல அப்படின்ட்டு. ஆனா அவங்க வந்து அக்யூப் நபிக்கு இன்னும் கூட தே வுட் ஹவ் ஸ்ட்ரெஸ்ட். ஸோ அவங்க வந்து ஆல் டிட்டர்மின்டு. ஸோ இப்போ அந்த போலர் வந்ததுனால பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஒரு இந்தியன் ஃபாஸ்ட் போலர் கிடைச்சிருக்கு. மிச்சல் ஸ்டார்க் கேட்கவே வேண்டாம்.
நட்டு ஸ்மாட்ல நல்லா போட்டுட்டு இருக்காரு. விப்ராஜ் நிகம் சூப்பர்பா போடுறாரு. அண்ட் பேட்டிங் வந்து ஸ்டப்ஸ் அண்ட் மில்லர் வந்ததுனால பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பேட்டிங் ஃபெயிலியர் ஆகிறதுக்கே சான்ஸ் இல்ல. ஏன்னா அங்க மேல கேஎல் த கிளாசிக் ரோல்ஸ் ராய்ஸ் ராகுல் மேல இருக்காரு. அதுக்கப்புறம் ஆமா ஆமா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்டப்ஸ் நம்பர் 3, அதுக்கப்புறம் நம்பர் 5 or 6ல மில்லர். சோ இதுக்கு நடுவுல இருக்கிற இந்தியன் பேட்ஸ்மேனும் நல்லா இருக்காங்க. சோ டெஃபினெட்லி தே ஆர் வெரி வெரி டாப் 4க்கு வரதுக்கு செம சைடு இது. யா எனிவே டிசிக்கு அப்புறம் லெட்ஸ் மூவ் ஆன். அப்படியே நார்த்லயே இருப்போம். ஏன்னா பஞ்சாப் ஸ்ரேயஸ் ஐயர் சிட்டிங் இந்த பஞ்சாப் டேபிள் அகைன் செட் டீம் சீக்கா. உங்களுக்கு பஞ்சாப் ஜாஸ் இங்கிலீஷ்க்கு மட்டும்தான் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் எடுக்கணும். உங்களோட ஃபேவரட் கூப்பர் கான்லி எடுத்தாங்க அதுக்கு ரீப்ளேஸ்மெண்டா. திருப்பி 3 crores எடுத்து வச்சிட்டாங்க. இன்கேஸ் யாருக்காவது இன்ஜூர் ஆச்சு, லாக்கி ஃபெர்குசனுக்கு இன்ஜுரினா பென் டுவார்ஷியஸ் அந்த ஆஸ்திரேலியன் லெஃப்ட் ஆர்ம் சீமர் ஒரு ரீப்ளேஸ்மெண்டா எடுத்து வச்சாங்க. ஓவரால் பஞ்சாப் பீயிங் குவைட் இன் தி ஆக்ஷன், பட் அகைன் அவங்களுக்கு ஒரு செட் டீம். They were the finalists last year. Their 11 is already set. They didn't have to do too much in the auction, Chika. But the Cooper Conley is a good pick for them. You can bowl, bat, எல்லாம் பண்ண முடியும். All-rounder. Very important. See, all-rounder கிடைச்ச ரொம்ப important நானி. அது ரொம்ப ரொம்ப important. Not many people have realized it. எல்லாம் என்ன சொல்றாங்க, இந்த இதுல impact player rule all-rounder மானான்றாங்க. இல்ல. When you have a good all-rounder, it matters a lot. ஒரு ஹார்திக் பாண்டியா மாதிரி all-rounder, it matters a lot for the team. Definitely. கூப்பர் கார்னலில they have covered 2 players, இங்கிலீஷ் அண்ட் மேக்ஸ்வெல். 2 பேரும் சேர்ந்து கூப்பர் கார்னலில கவர் பண்ணிட்டாங்க. கூப்பர் கார்னலி கேன் பேட் அட் நம்பர் 3 அண்ட் நல்ல ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆடக்கூடிய ஒரு பிளேயர். அண்ட் மேக்ஸ்வெல் மாதிரி ஒரு கையை சுத்தி ஒரு 4 ஓவர் போடுறதுக்கு பிளஸ் த ஃபீல்டிங். ஸோ அதை பண்ணிட்டாங்க. அண்ட் அவங்களுக்கு மெயின் இன்னொரு வீக்னஸ் வந்து இந்த ஃபெர்குசன் அந்த ஏரியா தான். ஏன்னா ஃபெர்குசன் அந்த இந்த போன வருஷத்துக்கு 3 வருஷம் நினைக்கிறேன் பாதியிலே ஃபெர்குசன் போயிட்டாரு. சோ அதுக்கப்புறம் தே ஸ்ட்ரகிள்டு. அதுலயும் இப்ப டுவார்ஷியஸ் இஸ் எக்ஸலன்ட் ரீப்ளேஸ்மெண்ட். சோ எங்க அந்த 2 சின்ன ஒரு பிரச்சனை இருக்கும், அந்த 2 சின்ன பிரச்சனையும் ஓகே பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி இந்த போராத கோரி அவனோட இவன் இருக்கான், ஸ்பின்னர் வேற இருக்கான். குர்பீத் பிரார் இருக்கான். அவங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் போலர். அவங்க இந்தியன் கண்டிச்சு பாருமா, பிரப் சுப்ரன், பிரியான் சாரியா, நேகல் வதரா, சசாங்க் சிங், வைஷாக் விஜயகுமார் மாதிரி ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் போல். சோ இவங்களும் ஒரு செட் சைடு. அதுக்கப்புறம் லெட்ஸ் கோ டு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் சீக்கா. வெரி சர்ப்ரைசிங் ஆப்ஷன் சீக்கா. ஏன்னா அவங்களுக்கும் தே நீடட் ஒன் இந்தியன் மிடில் ஆர்டர். ஏன்னா அவங்க ஃபாரின் பிளேயர் செட், தேர் பேட்டிங் இஸ் ஸ்டில் கன். They've added to that gun batting. அவங்க இந்த வருஷம் 300 டார்கெட் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா லியாம் லிவிங்ஸ்டன் மேல டார்கெட் பண்ணி 13 கோடிக்கு லிவிங்ஸ்டனுக்கு கொடுத்திருக்காங்க. ஆல்ரெடி அந்த கன் பேட்டிங் அதுல லிவிங்ஸ்டன் நீனும் அடிடா. ஏன்னா பாருங்க சீக்கா, நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க சீக்கா, என்ன புரியுதா நீ லிவிங்ஸ்டன் பேஸ் பேஸ்ல 2 crores விட்டீங்க. எல்லாரும் விட்டாங்க. லிவிங்ஸ்டன் 2 crores பேஸ் பேஸ்ல விட்டு செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட்ல எடுத்துருக்காங்க. ஏன்னா அவன் எடுக்கணும் டிசைட் பண்ணிட்டேன்னா நீ 2 crores எடுத்து பாக்கெட்ல போட்டு வச்சு வேண்டியதான் நீ. பட் சீக்கா இல்ல சீக்கா, it doesn't work that way. 2 crores கிடைச்சவன நீ விட்டு ஐயோ நான் கோயிங் அவுட் சொல்லி 13.9 crores வாங்கிருக்கீங்க. சீக்கா இந்த இங்கதான் ஆக்ஷன் டைனமிக்ஸ் புரியலடா நீ. இல்ல சீக்கா அங்கதான் நீ பிளான் பண்ணிருக்கீங்கன்னா நான் சீக்கா ஐ திங்க் அவங்க கொஞ்சம் சீக்கா ஐ திங்க் they wanted one of Karthik Sharma. Ani, it's not only that. நீங்க பேசுறதுனா SRH Ani எல்லாரும் போயிருக்காங்க சொல்லுவாங்க. நீ that's the point I'm trying to make you. Yeah, in the auction dynamics la Nani sir, I'll just complete this point. They wanted one of Prashant Veer and Karthik Sharma. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா அந்த bidding processல பாத்தீங்கன்னா 14 crores வரைக்கும் 2 பேருக்கு போனது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் தான். கார்த்திக் சர்மாக்கு 14 crores வரைக்கும் போனாங்க, பிரசாந்த் வீருக்கு 14 crores வரைக்கும் போனாங்க. ஐ தாட் அவங்க அதை டிசைட் பண்ணிட்டாங்கன்னா ஃபுல்லா போயிருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு இப்போ லியாம் லிவிங்ஸ்டன் எடுத்ததுனால அவங்க இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் இன்னும் கிடையாது சீக்கா. அவங்களோட போலிங்ல இன்னும் பெரிய ஹோல் இருக்கு. இப்போ நீங்க லியாம் லிவிங்ஸ்டன் 13 கோடி வாங்கிட்டு நீங்க ஆட வைக்காம இருந்தீங்கன்னா நீங்க இன்னும் திருப்பி இந்தியன் பேட்டர் தான் ஆட வைக்கணும். அவங்களுக்கு அந்த ரீப்ளேஸ்மெண்ட் அன்னோன் டேலண்ட்ல இருந்து தான் வரணும். பட் ஓவரால் சீக்கா, இஃப் லிவிங்ஸ்டன் கம்ஸ் இன்டு திஸ் லைன்-அப், just look at that batting line-up on paper playing in Uppal. Travis Head, Abhishek Sharma, Ishan Kishan, Hendrik Klaasen. இந்த 4ல ஒருத்தருக்கு பட்டாலே மேட்ச் ஓவர். 2 பேருக்குலாம் போட வேணாம், ஒருத்தருக்கு. அந்த 4ல அபிஷேக் சர்மாக்கு பட்டா மேட்ச் அங்கேயே கதம். நம்ம பார்த்துட்டோம், வேர்ல்ட் கிரிக்கெட்ல மோஸ்ட் டிஸ்ட்ரக்டிவ் பேட்டர் இஸ் அபிஷேக் சர்மா ரைட் நவ். only because a certain Hendrik Klaasen is retired.
அதனாலதான் அபிஷேக் சர்மா, ஹென்ரிக் கிளாசன் டு மீ இஸ் ஸ்டில் தி மோஸ்ட் டிஸ்ட்ரக்டிவ் பேட்டர் சீகா. So look at that batting lineup and you add Livingston to this. I think they've gone the way. bowling யார் போடுவா உங்களுக்கு? Yeah, அங்கதான் அவங்க தப்பு பண்ணாங்க. bowlingல அவங்க ஹர்ஷல் பட்டேல் உனத்கட் தான் நம்பிட்டு போனோம். பட் லிவிங்ஸ்டன் அவங்க எடுத்ததுக்கு ரீசனே வந்து மத்தவங்களுக்கு போக கூடாதுன்ட்டு தான். ஏன்னா இப்ப இவங்க வந்து இஷான் மலிங்கா ஆட வைக்கணும், கம்மின்ஸ் ஆட வைக்கணும், ஹெட் ஆட வைக்கணும், கிளாஸ்னு ஆட வைக்கணும். தெரியும் அவங்களுக்கு 4 பேர் ஆடி ஆகணும். ஏன்னா இஷான் மலிங்கா ஆடினாதான் போலிங் மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்க மீதி வச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா ஹர்ஷல் பட்டேலும் உனத்கட்டும் அன்சாரி தான் வச்சிருக்க, நிதிஷ் ரெட்டி தான் போடுறதுக்கு வச்சிருக்கீங்க. சோ அந்த மாதிரி இருக்கும். இஷான் மலிங்கா 100% ஆடி ஆகணும். சோ இந்த கூட அவங்க ஏன் எடுத்திருக்காங்கன்னா, அவங்க லிவிங்ஸ்டனை வந்து எடுத்து வச்சுன்னா மத்தவங்களுக்கு போக கூடாது, மத்த டீம் ஷுட் நாட் பெனிஃபிட். ஒண்ணு. இன்னொன்னு சீக்கா முன்னாடி ஒரு சொன்ன பாயிண்ட்டுக்கு நான் ஒன்னு சொல்றேன். 2 கோடியில விட்டுட்டு லிவிங்ஸ்டன் எதுக்கு 13 கோடியில எடுக்கிறீங்கன்னு சொல்றீங்க? நீங்க 2 கோடியில எடுத்திருக்க முடியாது. அப்ப அன்சோல்டா போனாரு. அப்ப நீங்க யாரனா ஒருத்தர் பிட் பண்ணியிருந்தாங்கன்னா டெஃபினெட்லி தென் எல்லா டீம்ஸும் என்னன்னா நம்ம லிவிங்ஸ்டன் அப்புறம் எடுத்துக்கலாம், அப்புறம் பாத்துக்கலாம்னு வெயிட் பண்ணுவாங்க. பட் இஃப் யூ பிட் தென் ஐ வில் பிட், தென் அனி வில் பிட். சோ அப்ப வந்து அகெயின் அப்பயே வந்து இந்த 13 கோடி கூட வந்திருக்கும். நம்ம அந்த மாதிரி சொல்லக்கூடாது. 2ல விட்டுட்டு 13 வாங்குறது தப்பான. 13க்கு போயிருக்க மாட்டாருன்னு தோணுது நானி. அப்ப வந்து ஓகே ஒரு 10க்கு போயிடலாம், 9க்கு போயிடலாம். But that's really SRH need a player like Livingston. Do they really need? See, I won't blame that pick of Livingston. They have let go of Shami. Who was the replacement for Shami for them? See, last year நீங்க 11 எடுத்து பாத்தீங்கன்னா அவங்க லாஸ்ட் 2 மேட்சஸ் வின் பண்ணாங்க சீக்கா. அவங்க லாஸ்ட் 2 மேட்சஸ் வின் பண்ணும்போது they had ஈஷான் மலிங்கா, they had Pat Cummins, they had Unadkat and Harshal Patel. இந்த 4 bowling attackல they used ஈஷான் மலிங்கா very well. நியூ பால்ல வந்து பேட் கமின்ஸ் போட்டாரு. டெத்ல ஈஷான் மலிங்கா அண்ட் ஹர்ஷல் பட்டேலை யூஸ் பண்ணி ஜெயதேவ் கட்ட மிடில் ஓவர்ஸ்ல யூஸ் பண்ணாரு. நடுவில் அந்த ஹர்ஷ் டூபேன்ற பிளேயர் சூப்பர் கிரிக்கெட்டர் சீக்கா அந்த பையன். ஆக்சுவலி ஹர்ஷ் டூபே, ஜீஷான் அன்சாரியும் நல்ல கிரிக்கெட்டர். என்னன்னா இந்த வருஷம் they should have concentrated on one Indian fast bowler. ஆனா ஆக்ஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்தியன் ஃபாஸ்ட் பவுலரே கிடையாது சீக்கா. ஆகாஷ் தீப் மட்டும் தான் இருந்தாரு. சோ அவங்க லிவிங்ஸ்டன் போனது ஓகே, பட் ஆட வைப்பாங்களா இல்லையானா even I'm with Nani sir. I don't know whether he'll fit into the 11. But overall I think they could have also planned it better. Probably the dynamics auction probably got on the, but they already have a good side. I mean, but Markadani, they are also, we say good side, but they didn't qualify last year. They were down in the dumps last year, not like CSK. அப்படி நீங்க அதே தானே நீங்க சிஎஸ்கேக்கு சொல்றீங்க. கன் பேட்டிங் சிஎஸ்கே சும்மா அதிர்து இல்லன்னு அதேதான் SRH ஓட பேட்டிங். ஆனா நீங்க நிஜமாவே வேர்ல்ட் கிரிக்கெட்ல இது இந்த மாதிரி ஒரு பேட்டிங் லைனப் எங்கேயுமே கிடையாது சீக்கா. ஒண்ணும் கூட அந்த மாதிரி பேட்டிங் ஸ்கோப்பே கிடையாது உனக்கு. டிராவிஸ், அபிஷேக் திருப்பி போடுபா. நீ சொல்ற மாதிரி அவங்க பேட்டிங் நீ மறக்காத. அது அனிகேத் வர்மான்ற அவனும் சூப்பர் ஹிட்டர். அனிகேத் வர்மா சொல்ற பிரில்லியன்ட் கிரிக்கெட்டர். அவங்க பேட்டிங் குவெஸ்டனே பண்ணல. நீ how did they miss out last year? That's what I'm trying to say. இந்த மாதிரி சைடு வச்சு எப்படி how did they miss out last year with Shami in the side? Because teams were smart சீக்கா. டீம்ஸ் என்ன பண்ணாங்க, SRH எதிரா நம்ம பிளாட் விக்கெட்டே கொடுக்க போறது இல்ல, ஸ்லோ விக்கெட் கொடுங்க, அவங்களுக்கு மட்டும் பேட்டிங் விக்கெட் கொடுத்துடாதீங்க, 160 170 விக்கெட் கொடுங்க. அதுதான் ஐ தாட் SRH இந்த வருஷம் கொஞ்சம் could have maybe corrected. யாராவது ஒரு மிடில் ஆர்டர்ல வந்து ஒரு சாலிட் பிளேயர், ஒரு ஆடி கொடுக்குற மாதிரி பிளேயர். ஏன்னா சுத்தி இருக்கிற எல்லாருமே அடிக்கிற பிளேயர். they needed one player who could play the situation also sometimes. I thought they missed out on that. And definitely one Indian fast bowler they needed. இப்போ எப்படி ஆட போறாங்கன்னு தெரியல, but still this team is இப்போ நீங்க வந்து ஒரு ஆட்ஸ் கொடுத்தீங்கன்னா இந்த டீம் தான் 300 அடிக்கிறதுக்கு மேக்ஸிமமா இருக்கும். ஏன்னா this team looks like a team that can hit 300. They scored 290 last year. They are very close. But anyway, we have to wait and watch. Let's move on. LSG Chika, ஜாஸ் இங்கிலீஷ் 25% தான் கொடுத்திருந்தாரு பார்ட்டிசிபேஷன். 8.5 கோடி சீக்கா. ஜாஸ் இங்கிலீஷுக்கு என்ன தியரினே புரியல. பட் ஆனா அவங்க 2 நல்ல பிக்ஸ் வச்சிருக்காங்க சீக்கா, ஆண்ட்ரிக் நாட்கே அண்ட் மனிந்து அசரங்கா. அந்த கிரவுண்ட்ல வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஓவரால் எல்எஸ்ஜி எனக்கு இன்னும் கொஞ்சம் கொஸ்டின் மார்க்ஸ் இருந்தது சீக்கா. ஏன்னா ஜாஸ் இங்கிலீஷ் எங்கேருந்து வந்தாரு at 8.6 crores. உங்களுக்கு ஆல்ரெடி ரிஷப் பண்ட் ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன், ஆல்ரெடி நிக்லஸ் போரான், ஆல்ரெடி 3 ஃபாரின் பேட்டர்ஸ் டாப் 3ல. எங்க இந்த ஜாஸ் இங்கிலீஷ் 8.5 கோடிக்கு எதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்கு பிக் பண்ணாங்களே தெரியல. ஜாஸ் இங்கிலீஷ் எனக்கு புரியவே இல்லை. அவங்கள தியரியே புரியல எனக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 11ல ஆட முடியாது. ஆக்சுவலா
நீ ஏற்கனவே பாரு, எய்டன் மார்க்கர், மிச்சல் மார்ஷ், நிக்கலஸ் பூரன், நோக்கியா 4 ஃபாரினர்ஸ் வந்துட்டாங்க அங்கேயே. அவனுக்கு எங்க ஆட போறான் 11 ஆடு சான்ஸே கிடையாது. மார்ஷ், எய்டன் மார்க்கர், நிக்கலஸ் பூரன் மூன்றாங்க. நோக்கியா அவனுக்கு வேணும். ஏன்னா மறக்காத, முகமது ஷமி ஆடுவான் 11ல குட். மயாங்க் யாதவ் ஆடுவானு யாருக்குமே தெரியாது, அது தெரியவே தெரியாது. ராத்தி நல்லா பண்ணா, டிக்வேஷ் ராத்தி நல்லா பண்ணா, பிரின்ஸ் யாதவ் நல்லா பண்ணா போன வருஷம். So I don't know. I really don't know where will they fit Josh Inglis. Maybe the 25% match ஆனா 2 கோடி தான் கிடைச்சிருக்கான மாதிரி கால்குலேட் பண்ணி வச்சிருந்தாங்க என்னமோ. Because he did well for Punjab last year for few months அடிச்சான். But எதுக்கு? I didn't understand at all. I didn't understand the logic of see Vanindu Asranga also ani. He's never been deadly in IPL ani. நீங்க சொல்றீங்க Vanindu என்னைக்குடா டெட்லியா பண்றாங்க IPL ல உனக்கு? என்ன டெட்லியா பண்றாங்க IPL? I completely agree. பண்றாங்க IPL ல. டெட்லியா ஒண்ணுமே பண்றாங்க IPL அவன். இல்ல ஐபிஎல்ல ஒண்ணும் பண்ணாட்டி கூட இஸ் a quality cricketer. அது வந்து நீங்க பாக்கணும். நானி அவனும் 5-6 வருஷமா ஐபிஎல் வரவே இல்லையே. ப்ரூவ் பண்ணு ஐபிஎல் ல. ஐபிஎல் அவர் வந்து எப்ப ரெகுலரா ஃபுல்லா ஒரு சீசன் ஆடின மாதிரியே எனக்கு தெரியல. அதாவது லாஸ்ட் இயர் ஃபுல் சீசன் ஆடினாரு. புட்டு பொளந்துட்டாங்க ராஜஸ்தான். அடிச்சாங்க, ராஜஸ்தான் அடிச்சாங்க. பட் நான் என்ன சொல்றேன்னா அந்த லெக் ஸ்பின்ல டர்ன் அவனுக்கு கிடையாதுடா. ஹி இஸ் மோர் ஆஃப் a floater type. மறக்காத நானி, அவன் வந்து ஒரு டர்னிங் கிட்ட சுர்ற திரும்ப கிடையாது அவனுக்கு. அந்த மாதிரி ஒரு லெக் ஸ்பின் அந்த ஃபிஸ்னர் திரும்ப அந்த கிடையாது அவன்கிட்ட. கொஞ்சம் லோவா போகும்ல, ஸ்கிடி போலர், லோவா போகும், போல்ட் எல்பிடபிள்யூ எடுக்கிற ஒரு போலர். நானி சார், அவங்க ரெண்டு பேரும் ஒரு ஆள் தான் ஆட முடியும். ஆண்ட்ரிக் நாட்கே அண்ட் அசரங்கால ஒரு ஆள் தான் ஆட முடியும் நீங்க 11ல. பட் ஐ தாட் எல்எஸ்ஜிக்கு வந்து கொஞ்சம் ஒரு வெரி வியர்ட் ஆப்ஷனா இருந்ததுன்னு எனக்கு தோணுச்சு. தென் லெட்ஸ் மூவ் ஆன். ஆர்ஆர் அண்ட் ஜிடி இன்னும் பாக்கி இருக்கு. வில் ஜஸ்ட் கம்ப்ளீட் த செட். ஆர்ஆர் had a decent auction, Chika, because they needed to fill certain slots. Ravi Bishnoi, they needed an Indian spinner. அவங்க டார்கெட் பண்ணி பிஷ்னாய் 7.5 கோடிக்கு எடுத்துட்டாங்க. மீதி எல்லாம் ஜஸ்ட் அந்த பேக்கப்ஸ் தான். ஏன்னா அவங்க டீம் ஆல்ரெடி செட். ஆடம் மில்னர் ஒரு பேக்கப் கிரிக்கெட்டர், குல்தீப் சென் ஒரு பேக்கப் ஃபாஸ்ட் பவுலர். பட் அவங்களோட மெயின் விக்னேஷ் புத்தூர் ஒரு 30 lakhs அவங்களுக்கும் எடுத்துறாங்க. அந்த யஷ்ராஜ் புஞ்சா, வாட்ச் அவுட் ஃபார் ஹிம், ஹி இஸ் another லெக் ஸ்பின்னர். ரவி பிஷ்னாய் ஆனா அவங்களோட மெயின் பிக். ஓவரால் ஆர்ஆர் ஆல்ரெடி a set team. Again they made their main business in the trade window. Sam Curran and Ravindra Jadeja வாங்கினதுனால அவங்க 11 ஆல்ரெடி கொஞ்சம் மாறி செட்டா இருந்தது. ஒரே ஒரு இந்தியன் ஸ்பின்னர் தேவை, அதுவும் போய் எடுத்துட்டாங்க. see RR வந்து நீ சொன்ன மாதிரி usual they will only cultivate youngsters and develop youngsters. அவங்க அதே ஃபார்முலால போயிருக்காங்க. அவங்க டே நம்பர் 1ல அப்படிதான் பண்ணிருக்காங்க. நானி அவங்க டே நம்பர் 1ல இருந்து நீ பார்த்தனா they will only promote youngsters. That is they have been the right since 2008ல இருந்து நீ பார்த்தனா they are the first people to really start promoting youngsters. என்ன சொல்றானி? சோ ஆர்ஆர் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சொல்லியிருந்தோம் வந்து லாஸ்ட் இயரே வந்து 27க்கு தான் அந்த சைடு சொல்லியிருந்தோம். பட் தட் சைடு இஸ் இந்த பிஷ்னாய் வந்ததால பாத்தீங்கன்னா பெட்டரா இருக்கு இந்த சைடு. சோ இப்போ they look a much better side. பிஷ்னாய் வந்ததனால பெட்டரா இருக்கா? டேய் அவன் ஸ்லைடர் போலர்ரா மச்சான், அவன் ஸ்பின்னர் கிடையாது. இல்ல யாரோட போட போறான்? ஜட்டுவோட போட போறான். பிஷ்னாய், ஜட்டு, ஆர்ச்சர் அப்படின்னு நம்ம பாக்கும்போது இட்ஸ் a good side. Okay, anyway, Rajasthan Royals or side நீங்க பாக்குறது I don't know if it's a very good pick or not a good pick. Time will only tell. But yeah, of course அவங்க ரவீந்திர அவங்க ஓப்பனிங் தான்ப்பா. திருப்பியும் அந்த பையனை பாருங்க, யசஸ்வி ஜெய்ஸ்வால் அண்ட் அந்த சூரியவன்ஷி, அவங்க 2 பேர்ல ஒருத்தருக்கு மாட்டிக்கிச்சு செத்தாங்க ஆப்போசிஷன். அவங்க 2 பேர்ல அந்த சூரியவன்ஷி வேற லெவல் ஆடிட்டு இருக்கான் அந்த பையன். துருவ் ஜுரேல், ரவீந்திர ஜடேஜா, ஷிம்ரன் ஹெட்மாயர் கொஞ்சம் போன வருஷம் ஒன்னும் அவ்வளவு அடிக்கல. ஆர்ச்சர் நீ சொன்ன மாதிரி டெட்லிஷ், சந்தீப் சிங் நல்லா போடுவாங்க, சந்தீப் சர்மா சாரி. ஆக நீ பிஷ்னாய் கொண்டு வந்தா மேபி, பட் தென் I'm not too gung-ho about பிஷ்னாய். சாம் கரன் at number 3. சாம் கரன் at number 3 அது வேற ஒன்னு இருக்கு. சாம் கரன் ஷூரா ஆடுவார். ஏன்னா மீதி அவங்களுக்கு ஃபாரின் ஆப்ஷனே கிடையாது. they'll play 2 foreign fast bowlers for sure. ஆர்ச்சர், நான்ட்ரே பர்கர் 2 பேரும் ஆடுவாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவங்க bowling is a good bowler. He's a good நான்ட்ரே பர்கர் is a good bowler. I'm not saying no. But yes, பிஷ்னாய் addition hopefully will do well in Rajasthan. அந்த மாதிரி இருக்கலாம், தெரியாது எனக்கு. Yeah, anyway, last team, let's complete the set. Gujarat Titans. I thought they had a poor auction, Chika. எனக்கு வந்து அவங்களுக்கு வந்து middle order, they had to fix that middle order last year. அங்க தான் ரொம்ப struggle பண்ணாங்க. They have just ignored that middle order, Chika. Jason Holder க்கு போனாங்க,
Luke Wood, they've just ignored it. எனக்கு அதுதான் ஒண்ணுமே புரியல. ஏன்டா உங்களுக்கு மிடில் ஆர்டர்ல தானடா அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது. 4, 5, 6ல உங்களுக்கு பிளேயர் எடுக்கணும்னு இருந்தது. அந்த பிளேயர்ஸ்லாம் விட்டு இன்னும் 2 ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர், இன்னொரு ஒரு ஃபாஸ்ட் பவுலர். ஆல்ரெடி 10 ஃபாஸ்ட் பவுலர் இருக்காங்க. 11வது ஃபாஸ்ட் பவுலர் வேற எடுத்து வச்சிருக்காங்க. இவங்க பாருங்களேன் அந்த பிளேயிங் 11ல ஷாபூத்ரி 1, 2, 3, சுப்மன் கில், சாய் சுதர்ஷன், ஜாஸ் பட்லர், அவங்க 3 பேர் அச்சா உண்டு. வாஷிங்டன் சுந்தர் at number 4, அடிப்பாரா இல்லையான்னு தெரியாது. ஷாருக் கான் has been in very very poor form. சையத் முஷ்டாக் அலில இருந்து டிராப் ஆயிட்டாரு. லாஸ்ட் இயரும் ரொம்ப பெருசா பண்ணல. His graph has been on the down, unfortunately. Rahul Tewatia also, his graph has been on the down. Rashid Khan தான் ஒரு proven player அங்க. I still feel they haven't filled that hole, Chika. அவங்க மிடில் ஆர்டர்ல சொதப்பிட்டாங்க. எனக்கு புரியவே இல்லை. அது டூ டிபெண்டன்சி. போன வருஷம் அவங்க qualify another thanks to Shubman Gill, Sai Sudarshan and Josh Butler. ஷார்ட் புத்ரி தான் அவங்க 1, 2, 3 ஷார்ட் புத்ரி தான் அவங்க. ஆனா என்ன பண்ணாது இல்ல இது தே ஷுட் ஆல்சோ டார்கெட்டட் லைக் கேகேஆர் இந்த மிடில் ஆர்டர் எனக்கு வேணும்யா ஐ அம் கோயிங் டு கோ ஃபார் ஹிம் அப்படின்னு. இல்லனா பிளேயர் இல்லையா மிடில் ஆர்டர்ல. அதர் திங் இஸ் இந்தியா வேர்ல்ட்ல பிளேயர் இல்லையா மிடில் ஆர்டர்ல. அந்த மாதிரி மில்லர் ஸ்ட்ரைட் அவே மில்லர் எடுத்து போட்டுக்கணும். 2 கோடி மில்லர் வந்து டெல்லி அலட்சியமா அள்ளின்னு போனாங்க. எடுத்து போட்டுருந்தாங்கன்னா சூப்பரா இருக்கும். எனிவே பட் மில்லர் கைட்டி விட்டாங்க. யா கைட்டி விட்டாங்க 6 கோடிக்கு. இங்க 8.5 கோடிக்கு கைட்டி விட்டாங்க மில்லரை. இங்க ஒரு பேஸ் பிரைஸ் அங்கதான் சிக்கா. ஐ ஃபெல்ட் நிறைய டீம்ஸ் இந்த பர்டிகுலர் ஆக்ஷன்ல வந்து ஏர்லி ஆன் எரர் பண்ணிட்டாங்க. ரொம்ப அந்த வெயிட்டிங் கேம் ஆடிட்டாங்க. அந்த ஃபர்ஸ்ட் செட்ல நீங்க சொன்ன மாதிரி லியாம் லிவிங்ஸ்டன்லாம் ஃபர்ஸ்ட்லயே பிட் பண்ணிருந்தாங்கன்னா அந்த இவ்வளவு பெரிய பிரைஸ்க்கு ஒரு கொஞ்சம் கம்மியர் பிரைஸ். ஆக்சுவலி லிவிங்ஸ்டன் வந்து இவங்களுக்கு கரெக்டான ஃபிட்டா இருந்திருப்பாங்க. இவனுக்கு நல்லா ஃபிட்டா இருந்திருப்பாங்க. கரெக்டான ஃபிட். இவங்களுக்கு கரெக்டான ஃபிட்டா இருந்திருப்பாங்க. கரெக்ட். குஜராத்துக்கு ஆக்சுவலி கரெக்டான ஃபிட்டா இருந்திருப்பாரு. கரெக்டா சொன்னீங்க. Even Miller would have been a good fit, but overall all the 10 teams covered, Chika, lot of things. Thank you once again Nani sir. Brilliant auction, a tiring day. Enakku Nani sir ku we've been there the whole day. Chika, thank you once again late in the night for joining us. Guys, comment section la podunga endha team best up. Actually before we go, Chika, who had the best top 3 best auctions yarku? என்னோட ஒப்பீனியன் டிசி, கேகேஆர் and maybe RCB கூட சொல்லுவேன். even though they had a set side, they had to this RCB மும்பை ஒரே அதனால சொல்ல முடியாது. நம்ம மும்பை சொல்ல முடியாது. I think DC and KKR had a superb big auction, and I think why not even Punjab to a certain extent done a good job. Right now வெயிட் பண்ணாங்க. ரொம்ப நேரம் பிட் பண்ணவங்க. நானி சார் நீங்க CSK நம்ம சொன்ன மாதிரி I still believe that CSK team வந்து பட்டா பாக்கியம் படாட்டிலே கேம். But maybe they're looking at the future. From what we could hear from the owners and the team, they are looking at building up a team and say process la paakrom konjam develop panna youngsters na edha eppadi pannum paakalam adha paathittaanga nenikiren. Because ultimately enga problem CSK problem and the main auction miss பண்ணிட்டாங்க. அதனால they are missing out here also. Yeah, Nani sir நீங்க என்ன பொறுத்த வரைக்கும் டிசி ஃபென்டாஸ்டிக்கா பண்ணிருக்காங்க. இந்த ஆக்ஷன்ல பெர்ஃபெக்ட்டா பண்ணிருக்காங்க. அதாவது ஒரு பிளான் போட்டு வந்தாங்க, அந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ணாங்க. எனக்கு வந்து சிஎஸ்கே உடைய செகண்ட் பெஸ்ட் நான் சிஎஸ்கே சொல்லுவேன். ஃபார் த சிம்பிள் ரீசன், அவங்க வந்து ஒரு டைரக்ஷன் எடுத்திருக்காங்க. அந்த டைரக்ஷன் எடுக்கிறதுக்கு தில்லு வேணும். அந்த தில்லுக்கு துட்டுல அவங்க எடுத்திருக்காங்க. ஃபுல்லா யங்ஸ்டர்ஸ் பேக் பண்ணிருக்காங்க. ஸோ ஐ வில் கோ வித் சிஎஸ்கே செகண்டா. தேர்ட் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஒரு மாதிரி கேகேஆர் சொல்லலாம் ஃபார் த போலிங் அட்டாக். ஸோ இந்த மாதிரி ஒரு போலிங் அட்டாக் இப்போ வச்சு இப்போ நம்ம ஆக்ஷன்லாம் முடிச்சுட்டு வந்து பார்க்கும்போது ஒரு அவுட்ஸ்டாண்டிங் போலிங் அட்டாக், ஒரு நல்ல குட் டாப் ஆர்டர், மேபி அந்த மிடில் ஆர்டர்ல கொஞ்சம் இருக்கிற பேக்கப் பிளேயர்ஸ் வச்சு பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நல்ல குட் ஆப்ஷன். யா எனிவே கைஸ், நீங்க போய் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க யார் உங்களோட டாப் 3ன்னு. ஹவு டிட் சிஎஸ்கே டூ? நிறைய சிஎஸ்கே ஃபேன்ஸ், நிறைய ஆர்சிபி ஃபேன்ஸ், நிறைய எம்ஐ ஃபேன்ஸ். Before you go, don't forget to check out Shriram Finance. Click the link below to download the app. Subscribe to our channel Chiki Chika. Hit the bell icon notification. We'll be back again. Cheers, guys.